Praise the Lord. Hallelujah. Hallelujah. நன்றி செலுத்தி உம்மை துதிப்பேனே ஏசப்பா, நீங்க செய்த நன்மை அதிகந்தானே ஏசப்பா. நன்றி செலுத்தி உம்மை துதிப்பேனே ஏசப்பா, நீங்க செய்த நன்மை அதிகந்தானே ஏசப்பா. ஒவ்வொன்றாய் சொல்லணும்னா நாட்கள் போதாது, ஒவ்வொன்றாய் சொல்லணும்னா நாட்கள் போதாது. உம்மை நான் துதிக்கணும்னா நாவு போதாது, உம்மை நான் துதிக்கணும்னா நாவு போதாது. நன்றி ஐயா, உமக்கு நன்றி ஐயா, நன்றி ஐயா, உமக்கு நன்றி ஐயா, நன்றி ஐயா, உமக்கு நன்றி ஐயா, நன்றி ஐயா, உமக்கு நன்றி ஐயா. நன்றி செலுத்தி உம்மை துதிப்பேனே ஏசப்பா, நீங்க செய்த நன்மை அதிகந்தான் ஏசப்பா. கடந்த நாட்கள் காத்தவரே நன்றி, இந்த நாளை காண கிருபை செய்து நன்றி. கடந்த நாட்கள் காத்தவரே நன்றி, இந்த நாளை காண கிருபை செய்து நன்றி. உங்க சித்தம் செய்ய வைத்தவரே நன்றி, உங்க சித்தம் செய்ய வைத்தவரே நன்றி. என் தேவைகளை தருபவரே நன்றி, என் தேவைகளை தருபவரே நன்றி. நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி. நன்றி செலுத்தி உம்மை துதிப்பேனே ஏசப்பா, நீங்க செய்த நன்மை அதிகந்தான் ஏசப்பா. ஒவ்வொன்றாய் சொல்லணும்னா நாட்கள் போதாது, ஒவ்வொன்றாய் சொல்லணும்னா நாட்கள் போதாது. உம்மை நான் துதிக்கணும்னா நாவு போதாது, உம்மை நான் துதிக்கணும்னா நாவு போதாது. நன்றி ஐயா, உமக்கு நன்றி ஐயா, நன்றி ஐயா, உமக்கு நன்றி ஐயா, நன்றி ஐயா, உமக்கு நன்றி ஐயா, நன்றி ஐயா, உமக்கு நன்றி ஐயா. தாயின் கருவில் தெரிந்தவரே நன்றி, உமக்காக பிரித்தெடுத்தி நன்றி. தாயின் கருவில் தெரிந்தவரே நன்றி, உமக்காக பிரித்தெடுத்தி நன்றி. உங்க ஊழியத்தை செய்ய வைத்து நன்றி, உங்க ஊழியத்தை செய்ய வைத்து நன்றி. உங்க நாமத்தை உயர்த்த செய்து நன்றி, உங்க நாமத்தை உயர்த்த செய்து நன்றி. நன்றி ஐயா, உமக்கு நன்றி ஐயா, நன்றி ஐயா, உமக்கு நன்றி ஐயா, நன்றி ஐயா, உமக்கு நன்றி ஐயா, நன்றி ஐயா, உமக்கு நன்றி ஐயா. நன்றி செலுத்தி உம்மை துதிப்பேனே ஏசப்பா, நீங்க செய்த நன்மை அதிகந்தான் ஏசப்பா. நன்றி செலுத்தி உம்மை துதிப்பேன் ஏசப்பா, நீங்க செய்த நன்மை அதிகந்தான் ஏசப்பா. திறப்பிலே
நிற்க செய்து நன்றி. தேசத்துக்காய் கதற செய்து நன்றி. திறப்பிலே நிற்க செய்து நன்றி. தேசத்துக்காய் கதற செய் நன்றி. ஜெபாவி தந்தவரே நன்றி. ஜெபாவி தந்தவரே நன்றி. தினந்தோறும் ஜெபிக்க செய்து நன்றி. தினந்தோறும் செபிக்க செய்து நன்றி. நன்றி உமக்கு நன்றி. நன்றி உமக்கு நன்றி. நன்றி உமக்கு நன்றி. நன்றி உமக்கு நன்றி. நன்றி செலுத்தி உம்மை துதிப்பேனே சப்பா. நீங்க செய்த நன்மை அதிகம்தான் ஏசப்பா. ஒவ்வொன்றாய் சொல்லணும்னா நாட்கள் போதாது. உம்மை நான் துதிக்கணும்னா நாவு போதாது. ஒவ்வொன்றாய் சொல்லணும்னா நாட்கள் போதாது. உம்மை நான் துதிக்கணும் நாவு போதாது. நன்றி ஐயா உமக்கு நன்றி ஐயா. நன்றி ஐயா உமக்கு நன்றி ஐயா. இப்பொழுது நாம் ஜெபித்து நம்ம இந்த பொதுக்குழு கூட்டத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். நம்ம மத்தியில் இருக்கிற ரெவரண்ட் CS துரை. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை கிருபையாய் நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பொதுக்குழுவை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எல்லாருடைய பிரயாணங்களையும் ஆசீர்வதித்து ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை செய்கிற கனமான ஊழியக்காரர்கள் எல்லாரையும் ஆண்டவரே நீர் சுகமாய் கொண்டு வந்தீர். அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய பேராயர்களை கர்த்தாவே நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரை. தொடர்ந்து இந்த ஆண்டவரை பொதுக்குழுவை கர்த்தர் ஆசீர்வதியும். நல்ல ஆலோசனை தாரும். நம்முடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்பொழுது ஒரு சின்ன பாடல் ஆராதனை. பாஸ்டர் ஜாக் ஆபிரகாம். ஹல்லேலூயா. கதை நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ ஐயா சொன்னது போல நான் மறுபடியும் கேட்க போகிறேன். பக்கத்தில் கையை கொடுத்து டீ சாப்பிட்டீங்களா? எனர்ஜியாக இருக்கீங்களா? அப்போ கைத்தட்டி பாடுவீங்கல்ல. ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என்னோடு கூட சேர்ந்து உற்சாகமாக எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே என்று பாடி அப்படியே கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே. எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே. எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே. கைகளை தட்டி கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது
வேளையில் கிருபைகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவேன். சோர்ந்திட்ட வேளையில் கிருபைகள் தந்து என்னை வீழ்ந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவேன். ஏற்ற வேளையில் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவேன். சோர்ந்திட்ட வேளையில் கிருபைகள் தந்து என்னை வீழ்ந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவேன். இடைவிடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளால் நடத்தினீரையா. இடைவிடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளால் நடத்தினீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமா? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கைகளை தட்டி தனிமையில் நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை நான் எண்ணி பாடுவேன். ஜீசஸ், ஹல்லேலூயா. தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை எண்ணி பாடுவேன். தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பன் போல தாங்கியதை போற்றி பாடுவேன். தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை எண்ணி பாடுவேன். தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பன் போல தாங்கியதை போற்றி பாடுவேன். குறைகள் எல்லாம் கிருபைகள் தந்து என்னை வெறுக்காமல் நேசித்தீரையா. குறைகள் எல்லாம் கிருபைகள் தந்து என்னை வெறுக்காமல் நேசித்தீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கைகளை தட்டி கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவர். நாம் யாவரும் அப்படியே கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் எழுப்பி நில்லுங்க. ஒரு 2 நிமிஷம் கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. நீர் ஒருவரே நல்லவர். நீர் ஒருவரே வாக்குகள் மாறாத தெய்வம். உம்மை நாங்கள் இந்த
காலை வேளையில் நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. என் நாமத்தில் எங்கே 2-3 பேர் கூடுகிறீர்களோ அவர்கள் நடுவில் நான் வந்து வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன தெய்வம் நீர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஓ ரஷகபதியான் துரபோ லேப்ரோகோமியான் தரசியா தரஹாலரா ரகபதியான் துரோப்ரசிகானியான் தரபா பாபா. ஹல்லேலூயா. ஆவியானவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். நீர் ஒருவரே பெரியவர், நீர் ஒருவரே பெரியவர், நீர் ஒருவரே பெரியவர். ஹல்லேலூயா. அப்படியே கரம் உயர்த்தி ஹல்லேலூயா. ஜீசஸ், நீர் நல்லவர் அப்பா. உம் வல்ல செயல்கள் நினைத்து எங்கள் உள்ளம் பொங்குது ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. உம் வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. உம் வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே உதையா. நல்லவரே, நல்லவரே, நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. கை உயர்த்தி நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ. பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ. பாக்கியம். ஓ ஹல்லேலூயா. பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே, பரிசுத்தரே, படைத்தவரே. Jesus, we love you, Lord. ஆராதனை ஆராதனை. கை உயர்த்தி ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Jesus, Lord, we worship you, Lord. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. நீர் ஒருவரே வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்கள் கொண்டவர் அப்பா. வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை பார்க்கிலும் உம்முடைய சமூகத்தில் தங்குற நாள் நலமாயிருக்கும். ஆகாமிய கூடாரங்களில் குடியிருக்கிறதை பார்க்கிலும் உமது ஆலயத்தில் தங்குவதை நாங்கள் தெரிந்தெடுத்தோம் அப்பா. உம்முடைய பிரசன்னம் இந்த ஆலயம் முழுவதும் வளாகம் முழுவதும் நிறைந்திருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
மிகவும் உயர்ந்த தெய்வமே, உம்முடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய துணை கொண்டு உம் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தி ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் ஜெப வேண்டுகிறோம் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது சதீஷ் கேப் அவர்கள் ஒரு பிரேயர் பண்ணுவார்கள். ஆலோசனையில் வல்லவரும், செயலில் மகத்துவமானவரும், யோசனையில் பெரியவருமே, உண்மை நாங்கள் அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறோம். மட்டுமாக இந்த முதல் பகுதியை நடத்தி இந்த இரண்டாவது பகுதிக்குள்ளவும் கொண்டு வந்திருக்கிறீர். இந்த பொதுக்குழு கூட்டத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து எல்லா ஆலோசனைகள் நிறைவேற பண்ணுவீராக. ஆவியானுடைய ஒத்தாசை இருக்கட்டும். பெரிய காரியங்களை செய்யும். வந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்பொழுது ஒரு முக்கியமான நேரத்துக்குள் வந்திருக்கிறோம். இப்பொழுது பிரசிடென்சியல் அட்ரஸ் பிஷப் எடிசன் விக்டர் அவர்கள் தன்னுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய இந்திய அரசாங்க சட்டத்தின்படியும் நம்முடைய இந்திய கிறிஸ்துவ தேவ சபையினுடைய ஒழுங்கின்படியும் நாம் இங்கே ஒரு பொதுக்குழு கூட்டத்திற்காக நாம் இங்கே கூடி வந்திருக்கிறோம். ஆமென். ஆகவே முதலாவது மறைமண்டலத்திலிருந்தும் 5வது மறைமண்டலத்திலிருந்தும் 3வது மறைமண்டலத்திலிருந்தும் வந்திருக்கிற எல்லா விதமான மாவட்ட போதகர்களுக்கும் என்னுடைய திருச்சபை போதகர்களுக்கும் எங்களுடைய ஸ்தாபனத்தின் சார்பாக உங்களை ஒரு விஷயம் உங்களுக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். நிறைய ட்ராவலில் நிறைய களைப்பாக வந்திருக்கலாம். ஒரு சிலர் காலையில் புறப்பட்டு வந்திருக்கலாம். ஒரு சிலர் நேத்திக்கே என்ன பண்ணியிருக்கலாம், புறப்பட்டு வந்திருக்கலாம். பல அவசகரியங்கள் இங்கே இருந்தாலும் கூட இது எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்துக்காக நம்ம சகித்து இந்த பொதுக்கூட்டம் முழுவதுமே நம்ம சிறப்பாக நடத்துவதற்கு உங்களால் முயன்ற ஒத்துழைப்பையும் உதவிகளையும் நீங்கள் தரும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அது இங்கே பொதுக்குழு கூட்டம் மாத்திரம் இல்லை, இன்றைக்கி புதிதாக பொறுப்பேற்று போகிற என்னையும் இங்கே உங்களுக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வும் இங்கே நடக்கிறது. ஆகவே இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் தான் இந்திய கிறிஸ்தவ தேவ சபையினுடைய தலைவராக இருக்கிறார், பிரசிடெண்ட்டாக இருக்கிறார். அதுக்கப்புறம் அந்த நிகழ்வுக்கு பின்பதாக கர்த்தருடைய கிருபையினாலே அதை நான் பொறுப்பேற்று தேவனுடைய வழிநடத்துதலின்படி, தலைமையினுடைய வழிநடத்துதலின்படி, உங்களுடைய ஆலோசனைகளின்படி அந்த பொறுப்புகளுக்கு ஏற்ற பணிகளை கர்த்தருடைய நாம மகிமைக்காக செய்ய தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? எல்லாம் சிரிச்ச முகமாக இருங்களா? ஆமாம். உங்கள் தூக்கம், உங்கள் துக்கம், உங்களுடைய களைப்பெல்லாம் கொஞ்சம் பாக்கெட்டில் வச்சுட்டு, அதனால் கொஞ்சம் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் உங்களுடைய எல்லா ஒத்துழைப்பையும் கொடுத்து நீங்கள் இந்த பொதுக்குழு சிறப்பாக நடக்கிறதுக்கு உதவி செய்யும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். காட் பிளஸ் யூ. இப்பொழுது நம்ம முக்கியமான ஒரு நேரத்துக்கு வந்திருக்கிறோம். பதவி ஏற்பு விழா. இந்த பதவியேற்பு விழாவை நடத்துவதற்கு நம்முடைய தலைமை போதகர் அவர் வந்திருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சர்ச் ஆஃப் காட் இன் கிரைஸ்ட் இந்தியா என்ற சங்கத்தின் புதிய தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் மற்றும் செயற்குழு உறுப்பினர்களை பதவி பிரமாணம் செய்து வைக்கும்படி முன்னாள் உலக தலைவரும் அகில உலக கிறிஸ்தவ தேவசபை உப தலைவருமாக இருக்கிற பிஷப் பெவின் ஜி லாரன்ஸ் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் இந்த பதவி ஏற்பு பிரமாணத்தை செய்வதற்கு முன்பாக நம்முடைய இந்த சங்கம் அல்லது நம்முடைய சபைகள் எப்படி நடைபெறுகிறது, இதனுடைய தலைமைத்துவம், இதனுடைய காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம எல்லாரும் சபையில் இருக்கிற எல்லா ஊழியர்களும் அறிந்திருக்க வேண்டும். அதை நாம் ஏற்கனவே காளையர் கோவில் நடைபெற்ற கூட்டத்தில் எல்லாருக்கும் ஒரு பேப்பரில் எல்லோரும் கொடுத்துருக்குறோம். நீங்கள் வாசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை குறித்து இன்னும் இப்போ எப்படி நடக்கிறது என்ற காரியங்களை குறித்து பாஸ்டர் சாம் வாசிப்பார். அதன் பின்பு நாம் பதவியேற்பு பிரமாணத்திற்கு செல்லலாம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகிறேன். 2024 வருடம் அக்டோபர் மாதம் காளையார் கோவிலில் நடைபெற்ற யுனைடெட் கான்வகேஷனின் போது கிறிஸ்துவ தேவ சபையை சரித்திரம் உங்கள் அனைவருக்கும் அச்சிட்டு கொடுக்கப்பட்டது. உங்கள் யாவருக்கும் அது நினைவிருக்கலாம். அதனை வாசித்து சரித்திரத்தை புரிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நமது சபையின் அமைப்பு, நிர்வாகம் ஆகியவற்றை நினைவுபடுத்த இதனை வாசிக்கிறேன். கிறிஸ்தவ தேவ சபையின் அங்கத்தினர்கள் அனைவரும் ஸ்தாபனத்தை குறித்த அடிப்படை உண்மைகளை தெரிந்திருக்க வேண்டும்.
அகில உலக தலைமைத்துவம் பிரிசைடிங் பிஷப் தலைமையிலுள்ள 12 உயர்நிலை நிர்வாகிகளால் நிர்வகிக்கப்படுகிறது. தற்போதைய பிரிசைடிங் பிஷப்பாக பிஷப் ஜே ட்ரூ ஷ்ரேயர்ட் அவர்கள் பதவி வகிக்கிறார்கள். அமெரிக்காவை தவிர்த்த மற்ற 120 நாடுகளின் ஊழியங்கள் வேர்ல்ட் மிஷன்ஸ் டிபார்ட்மெண்ட் கீழ் வருகின்றன. தற்போதைய வேர்ல்ட் மிஷன்ஸ் தலைவராக பிஷப் டெரன்ஸ் ரோன் அவர்கள் செயல்படுகிறார். வைஸ் பிரசிடென்ட்டாக பிஷப் பெவின் ஜி லாரன்ஸ் மற்றும் 4 பேர் செயல்படுகின்றனர். இந்தியாவில் தற்போது 6 மறைமண்டலங்கள் உள்ளன. அவற்றில் முதல் மறைமண்டல பேராயராக பிஷப் டாக்டர் பெவின் ஜி லாரன்ஸ் அவர்களும், 2ஆம் மறைமண்டல பேராயராக பிஷப் சாம்ரான் பால் அவர்களும், 3ஆம் மறைமண்டல பேராயராக பிஷப் எஸ் எடிசன் விக்டர் அவர்களும், 4ஆம் மறைமண்டல பேராயராக பிஷப் ஜோசப் நார்ஃப்லீட் அவர்களும், 5ஆம் மறைமண்டல பேராயராக பிஷப் ஜி ஜெயக்குமார் அவர்களும், 6ஆம் மறைமண்டல பேராயராக பிஷப் ஆஸ்கர் பென்டன் அவர்களும் செயல்படுகின்றனர். சர்ச் ஆஃப் காட் இன் கிரைஸ்ட் இந்தியா என்ற தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற சங்கத்தின் கீழ் முதல் 3ஆம் மற்றும் 5ஆம் மறைமண்டலங்கள் செயல்படுகின்றன. கொங்கு மண்டலம் மற்றும் வட இந்திய சபைகள் ஃபர்ஸ்ட் டயசிஸ் ஆகவும், தமிழகத்தின் திருச்சியின் வடக்கே உள்ள மாவட்டங்கள் மற்றும் ஆந்திராவின் சித்தூர் மாவட்டத்தில் உள்ள சபைகள் தேர்ட் டயசிஸ் ஆகவும், திருச்சிக்கு தெற்கே உள்ள மாவட்டங்களில் உள்ள சபைகள் ஃபிஃப்த் டயசிஸ் ஆகவும் செயல்படுகின்றன. இந்தியா கோஜிக் என்ற சங்கம் 1999ஆம் ஆண்டு திண்டுக்கல் மாவட்ட பதிவாளர் அலுவலகத்தில் 243/1999 என்ற எண்ணாக பதிவு செய்யப்பட்டு செயல்பட்டு வருகின்றது. அதன் தலைவராக 25 வருடமாக பிஷப் பெவின் ஜி லாரன்ஸ் ஐயா அவர்கள் செயல்பட்டார். கடந்த வருடம் அவரது பரிந்துரையின் பேரில் புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு நியமிக்கப்பட்டனர். அதன் அடிப்படையில் பிஷப் எடிசன் விக்டர் ஐயா அவர்கள் சங்க தலைவராகவும், பிஷப் ஜெயக்குமார் ஐயா அவர்கள் சங்க பொதுச் செயலாளராகவும், பாஸ்டர் CS துரை ஐயா அவர்கள் பொருளாளராகவும் செயல்பட்டு வருகின்றார்கள். 12 ஊழியர்கள் ஒருங்கிணைந்து 1999ஆம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்ட நமது சர்ச் ஆஃப் காட் இன் கிரைஸ்ட் என்ற ஸ்தாபனம் வளர்ந்து பெருக கிருபை செய்த தேவனுக்கு துதி கனம் மகிமை யாவும் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுது நம்முடைய தமிழ்நாடு சங்கங்களின் சட்டம் 27/1975 படி திண்டுக்கல் மாவட்ட பதிவு அலுவலகத்தில் 1999ஆம் வருடம் 243 என்ற எண்ணாக பதிவு செய்யப்பட்டிருக்கிற இந்திய கிறிஸ்தவ தேவ சபை சர்ச் ஆஃப் காட் இன் கிரைஸ்ட் இந்தியா என்கின்ற சங்கத்தின் புதிய நிர்வாகிகளை பதவி பிரமாணம் செய்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. அதனுடைய நிர்வாகிகள் அனைவரும் தயவு செய்து மேடைக்கு வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ள. இந்த சங்கத்தில் பொதுவாக நான் சொல்ல விரும்புகிறேன். சங்கத்தில் 7 செயற்குழு உறுப்பினர்கள் இருப்பார்கள். 7 பேர் செயற்குழு உறுப்பினர்கள். அதிலே ஒருவர் தலைவராக, ஒருவர் பொதுச் செயலாளராக, ஒருவர் பொருளாளராக, மீதி 4 பேர் உறுப்பினர்களாக, செயற்குழு உறுப்பினர்களாக செயல்படுவார்கள். நமக்கு இப்போது 7 உறுப்பினர்களில் நானும் ஒருவர். ஆகவே நாங்கள் 6 பேர் இங்கே இருக்கிறோம். ஒருவர் ராஜினாமா செய்து விட்டதால் இப்போது 6 உறுப்பினர்கள் தான் இருக்கிறோம். இந்த நாளிலே இந்த பதவி பிரமாணம் என்று சொல்லுகிறது ஒரு
ஒரு சடங்கு, அவ்வளோதான். ஆனால் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அவர்களெல்லாம் செலக்ட் பண்ணப்பட்டு அவர்களுடைய பெயர்கள் நம்முடைய பதிவு அலுவலகத்திலே கொடுக்கப்பட்டு அவர்கள் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆனாலும் அவர்களை நாம் கௌரவித்து அவளை அறிமுகம் செய்து நீங்கள் எல்லாரும் அவங்களுக்கு என்ன செய்யணும்? ஒத்துழைப்பு கொடுத்து நன்றாக செயல்பட வேண்டும். அதற்காக நாம் இப்படி ஒரு காரியத்தை நம்ம ஏற்படுத்தி இருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தலைமைத்துவம் மாறும்போது எப்போதுமே சலசலப்புகள் என்று ஒன்று உலகத்தில் ஏற்படும். ஆனால் நம்முடைய ஸ்தாபனத்தில் அப்படி ஒரு சலசலப்பு வரல. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு சுமூகமான ஒரு வழிநடத்துதலை கர்த்தர் கொடுத்ததற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து இப்போ ஒரு விதத்தில் கடந்த 25 வருடங்கள் ஒரு தலைவருக்கு கீழே ஒரு முறையில் அவருடைய மைண்டுக்கு தோன்றினபடி அவர் கற்றுக்கொண்டபடி ஒரு இதில் போயிட்டு இருந்திருக்கோம். இனிமேல் வரப்போகிறவர்கள் அவர்களுக்கு தேவன் கொடுத்த தரிசனத்தின்படி, அதே நேரத்தில் கிறிஸ்தவ தேவ சபையாகத்தான், ஆனாலும் அவர்களுக்கு தரிசனம் இருக்கும். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு சில திட்டங்கள் இருக்கும். அவைகள் எல்லாவற்றையும் செயல்படுத்த நீங்கள் எல்லாரும், நாம் எல்லாரும் ஒத்துழைக்க வேண்டும். அல்லேலூயா. அப்பொழுது தான் ஒரு ஸ்தாபனம் கட்டி எழுப்பப்பட்டு இந்த அளவுக்கு வரும். அல்லேலூயா. இந்த ஸ்தாபனத்தினுடைய ஆரம்பத்தின் காலத்தை பலர் அறிந்திருக்க மாட்டீர்கள். ஒரு சிலர் முதல்ல இந்த இருக்கிறவங்கன்னு பார்த்தா இந்த இடத்துல இருப்பவர்கள் இப்போ 4 பேர் தான் இருப்போம்னு நினைக்கிறேன், இல்லையா? ஆரம்ப நாளிலிருந்து அதன் பின்பு கொஞ்சம் கொஞ்சமாக வந்தவர்கள் உண்டு, போனவர்கள் உண்டு. இப்பொழுது இருக்கிற நீங்கள் அனைவரும் எப்படி அந்த நாட்களிலே அந்த ஒற்றுமை காக்கப்பட்டதோ அதுபோல அந்த ஒற்றுமை காக்கப்பட்டு இணைந்து செயல்படுவோமானால் 12 பேர் கொண்டு ஆரம்பித்த இந்த ஊழியத்தில் இப்போ நமக்கு தமிழ்நாட்டில், இந்த பகுதி தமிழ்நாட்டில் மட்டும் நமக்கு சுமார் 120 ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். வட இந்தியாவில் ஊழியக்காரங்க இருக்குது, அது பெருகி கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. 100 அடைவதற்கு ஒரு காலத்தில் நாங்கள் ஜெபித்த காலங்கள் உண்டு. 100 அடைந்த பின்பு கர்த்தர் அதை பெருக பண்ணி இன்றைக்கு இந்த நிலையில் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே என் கண்களுக்கு முன்பாகவே, எங்கள் கண்களுக்கு முன்பாகவே ஆரம்பத்திலிருந்து இந்த மேலான வளர்ச்சியை கர்த்தர் கொடுத்து இன்றைக்கு வழி நடத்துகிற அந்த கிருபைக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. இதனுடைய வளர்ச்சியை பார்ப்பதற்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்த கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. தேச சட்டத்தின்படி செய்யப்படுகிற இந்த பதவி பிரமாணங்கள் இந்த தேசத்தின் நடைமுறைப்படுத்தப்பட்டாலும், இது தேசத்தின் சட்டப்படி இந்த பதவி பிரமாணத்தை நாம் இங்கே செய்தாலும் நித்திய ராஜ்யத்தின் பணிக்கென செய்யப்படுவதால் இதனை பரலோகம் அங்கீகரிக்கிறது. ஹல்லேலூயா. இது உலகத்தில் நம்ம இது ஒரு பழக்கம், இந்த பழக்கத்தை நம்ம செய்கிறோம். ஆனால் இதை அங்கீகரிப்பது எது? பரலோகம். சங்க விதிகளின் இந்த சங்கத்தின் செயல்பாடுகள் இருக்க வேண்டும். பிதா, குமாரன், பரிசுத்தாவியாகிய திரியேக தேவனின் ஆசீர்வாதமும் ஆளுகையும் இந்திய கிறிஸ்தவ தேவ சபையில் நிலைத்திருக்கும்படி அதன் அங்கத்தினர்களும் நிர்வாகிகளும் ஜபத்துடனும் பயபக்தியுடனும் பணிபுரிய நாம் நம்மை அர்ப்பணித்து நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்தி இன்றைக்கு பதவி பிரமாணம் எடுக்க போகிற தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் மற்றும் அங்கத்தினர்கள் அனைவரையும் கர்த்தர் வழிநடத்த வேண்டும். அல்லேலூயா. அவருடைய கரம் அவர்கள் மேல் வைக்கப்படணும். அதுக்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிச்சு ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, 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 நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகள் மேல் நிறைந்திருப்பதாக. வழிநடத்தும் ஆலோசனை கர்த்தராயிருந்து ஆண்டவரே நீர் உயர்த்தும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். முதலாவது பிஷப் டிசன் விக்டர் அவர்கள் தலைவராக பதவி ஏற்பார்கள். கர்த்தருடைய
பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எஸ் எடிசன் விக்டர் ஆகிய நான் தமிழ்நாடு சங்கங்களின் சட்டம் 27/1975 படியும் இந்திய நாட்டின் குடிமகனாகவும் வேத பிரமாணத்தின் அடிப்படையிலும் இந்திய கிறிஸ்தவ தேவசபையின் தலைவராக பதவியேற்கிறேன். மத்தேயு 28:19-20 இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளையின்படியும் 1 தீமோத்தேயு 3:1-7 வரை உள்ள வசனங்களின் அப்போஸ்தலனாகிய பவுல் கூறிய ஆலோசனைகளின்படியும் இந்திய கிறிஸ்தவ தேவசபையை தலைமையேற்று சங்கத்தின் சட்டங்களின் அடிப்படையில் தேவ கிருபையாலும் அவரது வழிநடத்துதலாலும் வளர்ச்சி பாதையில் நடத்தி செல்ல உறுதியளிக்கிறேன். இப்பொழுது பிஷப் ஜெயக்குமார் அவர்கள் பொதுச் செயலாளராக பதவியேற்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஜி ஜெயக்குமார் ஆகிய நான் தமிழ்நாடு சங்கங்களின் சட்டம் 27/1975 படியும் இந்திய நாட்டின் குடிமகனாகவும் வேத பிரமாணத்தின் அடிப்படையிலும் இந்திய கிறிஸ்தவ தேவ சபையின் பொதுச் செயலாளராக பதவியேற்கிறேன். மத்தேயு 28:19-20 இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளையின்படியும் 1 தீமோத்தேயு 3:1-7 வசனங்களில் அப்போஸ்தலனாகிய பவுல் கூறிய ஆலோசனைகளின்படியும் இந்திய கிறிஸ்தவ தேவ சபையின் பொதுச் செயலாளராக சங்க தலைவரின் ஆலோசனைப்படியும் தேவ கிருபையினாலும் தேவ வழி நடத்தியதனாலும் வளர்ச்சி பாதையில் நடத்தி செல்ல உறுதியளிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மூன்றாவதாக பாஸ்டர் CS துரை அவர்கள் பொருளாளராக பதவியேற்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. CS துரை ஆகிய நான் தமிழ்நாடு சங்கங்களின் சட்டம் 27/1975 படியும் இந்திய நாட்டின் குடிமகனாகவும் வேத பிரமாணத்தின் அடிப்படையிலும் இந்திய கிறிஸ்தவ தேவ சபையின் பொருளாளராக பதவியேற்கிறேன். மத்தேயு 28:19-20 இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளையின்படியும் 1 தீமோத்தேயு 3:1-7 வசனங்களின் அப்போஸ்தலனாகிய பவுல் கூறிய ஆலோசனைகளின்படியும் இந்திய கிறிஸ்தவ தேவ சபையின் பொருளாளராக சங்கங்களின் விதியின்படியும் சங்கத் தலைவரின் ஆலோசனைப்படியும் தேவ கிருபையாலும் தேவ வழிநடத்துதலாலும் வளர்ச்சி பாதையில் நடத்தி செல்ல உறுதியளிக்கிறேன். சங்கத்தினுடைய உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற பாஸ்டர் ஞானராஜ் பாலசிங் அவர்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். அவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா. சங்கத்தின் செயற்குழு உறுப்பினராக இருக்கிற பாஸ்டர் கேபா சதீஷ் கேபா அவர்களையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பாரா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்ம இப்போது அவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஜெபித்து முடித்த பின்பு அவர்களை வாழ்த்த உங்களுக்கு நீங்கள் வாழ்த்த வேண்டியவங்க நீங்கள் வாழ்த்த. சுகப்படுத்துகிற வல்லமை உடைய மகனோடு கூட இருக்கு. பலமுறை ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.
கர்த்தர் கட்டளையிடுவீராக. உம்முடைய நாமத்தையே நீர் மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்கிற அந்த பெரிய வாக்குத்தத்தம் ஆண்டவரே இந்த ஸ்தாபனத்தில் நிறைவேறுவதற்கு, இந்த சபையிலே நிறைவேறுவதற்கு கர்த்தருடைய பிள்ளைகளை கொண்டு பெரிய காரியங்களை செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். தெய்வீக அபிஷேகம் சபையிலே காணப்படுவதாக உம்முடைய பிரசன்னத்தால் நிரப்பும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி அவங்கள உற்சாகப்படுத்தலாமா? ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் கொடுத்த எல்லா விதமான வாழ்த்துக்களுக்கும் நான் பொதுவாக நன்றி சொல்லுகிறேன். அதற்கு நன்றி சொல்லி ஏற்புரை சொல்லி, அது மட்டும் இல்லை, செயற்குழுவின் சார்பாக தலைவர் அவர்கள் உங்களோடு மனந்திறந்து பேசுவார்கள். ஹல்லேலூயா. ஜீசஸ். ஹல்லேலூயா. ரொம்ப பொறுமையாக நீங்கள் தொடர்ந்து இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பங்கு பெற்று இது நம்ம நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இந்த நாளில் அருமையான இந்த கிறிஸ்துவ தேவ சபை சர்ச் ஆஃப் காட் இன் கிரைஸ்ட் இந்தியாவுடைய தலைவராக என்னை தேர்ந்தெடுத்து பொதுக்குழுவுக்கும் அதே போல் அதற்காக எல்லா ஒத்துழைப்பையும் கொடுத்த அருமையான எங்களுடைய பேராயர் டாக்டர் பெவிஞ்சி லாரன்ஸ் ஐயா அவர்களுக்கும், எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியில் இருக்கக்கூடிய அருமையான பேராயர் ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கும் மற்றும் துரை அவர்களுக்கும் பாலசிங் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு பெரிய உரை நிகழ்த்துறதில்லை, சும்மா ஒரு 5 to 10 minutes உங்களோட நான் பேசிட்டு அடுத்த பகுதிக்கு நம்ம போயிடலாம். இந்த பொறுப்பு என்பது நிச்சயமாகவே ஒரு தகுதிக்கு மீறின ஒரு பொறுப்பு. ஏன்னா எனக்கு தெரியும் நான் யாருன்றது. நான் பல முறை ஐயாட்ட சொல்லியிருந்தேன், இது கொஞ்சம் கஷ்டமான காரியம் அப்படின்னு. ஆனாலும் அவர் இல்லை, நீங்கள் தான் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். அதனால் அதே போல் எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் இருக்கும். இப்போ நம்முடைய பேராயர் அவர்கள் அவர் நம்முடைய இந்த ஸ்தாபனத்தினுடைய ஃபவுண்டேஷன் பிரசிடெண்ட்டாக அவரை நம்ம நியமிச்சிருக்கிறோம். அவர் தான் இந்த ஸ்தாபனத்தினுடைய நிறுவன தலைவராக அவர் இருப்பார். அதுக்கு கீழே இருந்து தான் நாங்கள் செயல்பட்டு கொண்டு இருப்போம். அப்படின்னோடனே அவர் இல்லாமல் இந்த ட்ரெயின் என்ன செய்யாது, ஓடாது. அவர் தான் இன்ஜின். அவர் இன்ஜினை நாங்களாம் பெட்டி. அதெல்லாம் இப்போ நான் முதல் பெட்டி, அவர் செக்ரட்டரி 2வது பெட்டி, ட்ரெஷரர் 3வது பெட்டி, இப்படி ஒரு பெட்டியாக. அதனால் அடுத்து நம்ம இது வரைக்கும் 1999 இந்த ஸ்தாபனம் ஒரு குறிப்பிட்ட ஒரு சூழ்நிலையினால் நாங்கள் எல்லாருமே சர்ச் ஆஃப் காடில் வேறு ஒரு ஸ்தாபனத்தில் நாங்கள் ஊழியம் செய்து கொண்டிருந்தோம். ஐயா அவர்களும் அதில் மிகப்பெரிய பொறுப்பில் இருந்தாங்க. நாங்கள் எல்லாமே அதில் தான் வளர்ந்து வந்தோம். எல்லாருக்கும் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அதில் எல்லாரும் அங்கேருந்து வெளியே மறுபடியும் திரும்பவும் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஆரம்பிச்சது தான் இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய ஸ்தாபனம். இப்போ ஆரம்பத்தில் அவங்க சொன்ன மாதிரி ஒரு 7 பேர் கொண்ட ஆரம்பித்த இந்த சபை இன்றைக்கி பெரிய அளவில் இப்போ இங்கே சேர்ந்து நன்மை பெற்றவர்களெல்லாம் இன்றைக்கி இருந்திருந்தால், நன்றி உள்ள இருதயத்தோடு இருந்திருந்தால், இன்றைக்கி ஒரு 200 பேருக்கு மேலே தமிழ்நாட்டிலே நம்முடைய சபைகள் இருக்கும். எல்லாமே 5 வருஷம் 10 வருஷம் ஸ்தாபனத்தில் இருந்து நன்மை பெற்று உதவி பெற்று ஒரு சூழ்நிலை நிமித்தமாக எல்லாரும் வெளியே போனவர்கள் நூற்றுக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்கள பற்றிலாம் நமக்கு பிரச்சனையே இல்லை. ஆக இங்கே இருக்கிறவர்களுடைய பிரச்சனை என்னன்னு சொன்னால்,
நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களா அப்படின்னு கேள்வியெல்லாம் கேட்காம, நீங்கள் போகக்கூடிய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் அப்படி ஒரு தீர்மானம் என்ன செய்யக்கூடாது, எடுக்காமல் உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் தாராளமாக எங்களோட நீங்கள் கலந்து பேசி, உங்களுடைய அந்த குறைபாடுகள் என்ன, உங்களுடைய அந்த தீர்மானம் எடுப்பதற்கான நிர்பந்தம் என்ன அப்படின்றத பேசி நம்ம முடிச்சுட்டு எங்கே போனாலும் கர்த்தருடைய வேலையை தான் செய்ய போகிறோம். நீங்கள் லண்டனுக்கு போனாலும் அமெரிக்காவுக்கு போனாலும் நீங்கள் ஆண்டோடைய வேலையை தான் செய்ய போகிறீங்க. வேறு ஒரு வேலையை நம்ம செய்ய போகிறதில்ல. அந்த வேலையை ஸ்தாபனத்திலேருந்து நீங்கள் ஆண்டவருக்கு செஞ்சீங்கன்னா அங்கே கிடைக்கக்கூடிய உயர்வுகளை இங்கேயே ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வார். அப்போ இதை நீங்கள் மனதில் வைத்து கொள்ளுங்கள். இது அப்போ 99 ஆரம்பிக்கப்பட்ட சபை இன்றைக்கி 2025 165 சபைகள் வரைக்கும் நார்த் இந்தியாவிலும் தமிழகத்திலும் இந்த ஊழியங்கள் இன்றைக்கி ஆண்டவர் பெருகுவதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். அப்போ அடுத்த இலக்கு என்னன்றது ஒரு கேள்வி இருக்குது. அடுத்த இலக்கு என்ன அப்படின்னா, நம்ம 2030ன்னு ஒரு கணக்கு வச்சுருக்கிறேன். 2030 இப்போ 2030க்குள்ளே குறைந்தபட்சம் 300 சபைகளாகிலும் நம்முடைய தமிழகத்தில் உண்டாக வேண்டும். இது ஏன்னு சொன்னால், கிதியோன் 300 பேர் கூட போய் என்ன செஞ்சாங்க, மீதியானியரோட யுத்தம் பண்ணான். ஸோ அதுபோல் இப்போ அடுத்த கட்டம் 500 1000 அப்படின்னலாம் சொல்லிடலாம், செய்கிறது அது நம்ம ரொம்ப கஷ்டம். ஆனால் இது நம்ம ஜபத்தோடு நம்ம எல்லோரும் சேர்ந்து கைகோத்து நம்ம செஞ்சோன்னு சொன்னால் 2030 கட்டாயமாக 3 மறைமண்டலமும் சேர்ந்து 300 சபைகளை நாம் உருவாக்குவதற்கு அடுத்த ஒரு பொதுக்குழு கூட்டம் அன்றைக்கி வரும்போது இந்த இடம் பத்தாது, ஒருவேளை சபையும் பெருசாக மாறிடலாம், நம்மளும் இங்கே கூடி இருக்கலாம். சந்தோஷமாக இருக்கிறவங்க கையை தட்டுங்க. சந்தோஷமாக. இதுக்கு உங்களுடைய உதவி நிச்சயமாக தேவை. அல்லது தலைமை மாத்திரமா, அல்லது தலைமை பொறுப்பேற்றிருக்கிற நான் மாத்திரமே அந்த வேலையை செய்ய முடியாது. அது ஒவ்வொருத்தரும் அந்த பங்கை நீங்கள் எடுக்கும்போது தான் அந்த வேலையை செய்ய முடியும். எல்லாருக்குமே ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. தொடர்ந்து நீங்கள் 1000 ரூபாய் உதவி பெற்று கொண்டு இருக்கிறீர்கள். அது இன்னும் கொஞ்சம் மேலே கிடைக்குமா அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பு இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் சரியாக உங்களுடைய பங்குக்கு உங்களுடைய பகுதியில் உங்களுடைய ஊழியத்தை உண்மையாக நீங்கள் ஸ்தாபனத்தோடு நீங்கள் செய்தால் நிச்சயமாக ஆண்டவர் இந்த லக்கை அடைவதற்கும் கர்த்தர் கிருபை செய்வார். முடியாதது எதுவுமே இல்லை. அன்றைக்கி 7 பேர் இருக்கும்போதே எங்களுக்கு பெரிய கஷ்டம் வந்தது. 10,000 10,000 11,000 ரூபாய் பணம் வந்த நாட்கள் அதெல்லாம். அப்போ 2-3 பேர் சேர்ந்து அந்த பணத்தை உள்ளே போட்டு தான் அந்த ஸ்தாபனத்தை நாங்கள் ரெண்ட் பண்ணோம். ஆனால் இன்றைக்கி நீங்கள் இவ்வளோ பேருக்கு உதவி செஞ்சு பல திட்டங்களை எல்லாம் முன்னெடுத்து நிறைய கான்வெகேஷன் பல லட்சங்கள் செலவழித்து கான்வெகேஷன் நடத்தக்கூடிய அளவுக்கு தேவன் நம்மளை உயர்த்தி இருக்கிறார். இப்போ இங்கே நடந்துட்டு இருக்கிறது 3 மறைமண்டலத்தை சார்ந்த கான்வெகேஷன் அல்ல. இது 5வது மறைமண்டலம் மட்டுமே செலவு பண்ணி இந்த 4 நாட்கள் ஒரு பெரிய கான்வெகேஷன் நடத்தி கொண்டு இருக்கிறது என்று சொன்னால், அப்போ ஆண்டவர் நம்மளை எந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறார் பாருங்க, எந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறார். ஸோ அப்போ இனி அடுத்த ஒரு உயர்வுக்கு நிச்சயமாக ஆண்டவர் நம்மை கொண்டு செல்வார். அது இல்லாமல் இந்த நேரத்தில் பணிவாக நான் கேட்டுக்கொள்கிறது என்னன்னு சொன்னால், நம்ம எல்லாமே ஒரே லேபிளில் இருக்கிறது நல்லது. நம்ம என்ன பண்ணோம், அதுக்கு உங்களால் என்ன செய்ய முடியும், அதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை வாய்ப்பு இல்லைன்னு சொன்னால் அதை எப்படி அந்த வாய்ப்பை உருவாக்கலாம். முடியவே முடியலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. முடிந்த அளவுக்கு நம்ம எல்லாமே கோச்சிங் சர்ச் ஆஃப் காட் இன் கிரைஸ்ட் இன் இந்தியா அப்படின்ற அந்த ஒரு லேபிளுக்குள்ளே நம்ம வரும்போது தான் நம்முடைய உணர்வுகள் இந்த வளர்ச்சிக்காக வேலை செய்வதற்கு நமக்கு அது உதவி செய்யும். நம்ம எல்லாருமே 2 பெயர்களில் நம்ம இந்த ஸ்தாபனத்தில் இருக்கிறோம். அது நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணி நீங்கள் இதுக்குள்ளே வரும் பொழுது அடுத்த ஒரு வளர்ச்சிக்கு நம்ம கொண்டு செல்வதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வார். அது மாத்திரமல்ல, எல்லா மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய எல்லா சபைகளுக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அது இந்த நாளுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் பொறுமையோட. இனி வருகிற நாட்களில் ஏற்கனவே சித்தூரில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்தினுடைய ஊழியர்களெல்லாம் தனித்தனியாக சந்தித்திருக்கிறேன். அவங்களோட சபைகளுக்கெல்லாம் போயிருக்கிறோம். அதுபோல் எல்லா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சபைகளுக்கெல்லாம் கட்டாயமாக நாங்கள் ஒரு முறை விசிட்டிங் வருவோம். உங்களை எல்லாரையும் நாங்கள் சந்திப்போம். அப்படி நாங்கள் வரும்போது உங்களோட நாங்கள் கலந்து பேசும்போது உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் நீங்கள் எங்களோட கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து அதுக்கெல்லாம் நம்ம எப்படி கர்த்தரிடத்திலிருந்து பதில் பெற்றுக்கொள்ள முடியும், ஆண்டவரிடத்திலிருந்து எப்படி அதற்கான ஒரு சோர்ஸை நம்ம உண்டாக்கணுன்றத ஒரு திட்டம் வகுத்து அதை வேலை செய்வதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வார். அதில் மாவட்ட போதகர்கள் ரொம்ப கவனமாக இருங்க.
அந்த மாவட்ட போதகர்கள் தான் நீங்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்கிறீர்கள். உங்களுக்கு கீழே இயங்கக்கூடிய சபைகளுக்கு மாவட்ட போதகராக நியமிக்கப்பட்டவர்கள் தான் நீங்கள் அவங்களுக்கு நீங்கள் வழிகாட்டு. அப்போ முதல்ல என்ன செய்யணும்? அவங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். நீங்கள் முதல்ல அந்த ஸ்தாபனத்தோட உங்களுடைய வைராக்கியமாக நல்ல வெளிப்படைத்தன்மையாக நீங்கள் சரியான ஒரு இடத்துல நீங்கள் நின்னீங்கன்னா தான் நீங்கள் அடுத்தவங்களை உங்களுக்கு வழிகாட்ட முடியும். இப்போ நாங்கள் நேரடியாக யாரு கூட தொடர்புல இல்லை, அது ரொம்ப கஷ்டன்றதுனால தான் மாவட்ட போதகர்களை ஏற்படுத்தி அவங்க மூலியமா நம்ம ஊழியர்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம். அப்படின்னா நீங்கள் முதல்ல ஸ்தாபனத்தோட கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு கீழே இருக்கிறவர்களை நீங்கள் எங்களோட கூட சரியான முறையில் ஒரு இணைப்பு பாலத்தை ஏற்படுத்த முடியும். அப்போது மாவட்ட போதகர்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள், பரிசீலனை பண்ணுங்கள். உங்களுடைய திருச்சபைகளை சர்ச் ஆஃப் காட் இன் கிரைஸ்ட் இன் இந்தியாவோட முழுமையாக என்ன பண்ணுங்கள், இணைத்து கொண்டு நீங்கள் பயணித்தால் நம்ம சொல்கிற அந்த 300 சபைகளை 2030 நம்ம நிச்சயமாக அதை ஏற்படுத்துவதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வார். வருகிற நாட்களில் அடுத்தடுத்து திட்டங்களை நம்ம கூடி பேசி உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக 1999 பொறுப்பேற்று இந்த 2025 வரைக்கும் மிக சிரமத்தின் மத்தியில், பாடுகளின் மத்தியில், கடினமான உழைப்பின் மத்தியில் இந்த ஸ்தாபனத்தை இந்த அளவுக்கு வளர்த்தெடுக்க ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். அப்போ இனி வருகிற நாட்களில் இந்த பணி தொடர்ந்து செய்வதற்கு எனக்கு பலன் வேணும், ஞானம் வேணும், கிருபை வேணும். ஒருவேளை இதெல்லாம் எங்களுக்கு ஒரு 30-40 வயசில் கொடுத்துருந்தா நம்ம கொஞ்சம் நல்லா ஓடி வேலை பார்த்துருக்கலாம். அந்த வயசில் அவர் மோசம் மாதிரி இருந்தார். அதனால் என்ன செய்ய முடியல, யோசுவாக்கள் வர முடியல. இப்போ இன்றைக்கி அவருக்கும் முடியல, எனக்கும் முடியல, அடுத்து ஜெயக்குமாருக்கும் முடியல. இப்போ இப்படி ஒரு சூழ்நிலையில் இதெல்லாம் கொஞ்சம் மாற்றங்கள் வந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் பாரத்தோடு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். இப்போ இந்த இது வரைக்கும் நம்ம எப்படியெல்லாம் நம்ம கோஆப்ரேட் பண்ணோன்றது இல்லை. இனி வருகிற நாட்களில் எல்லா மாவட்டத்துலேயும் நீங்கள் இது போன்ற ஒரு கூட்டத்தை என்ன செய்யணும், நடத்தணும். இந்த மாவட்டத்தில் 5 சபை இருக்குது. 5 சபைன்னு சொன்னால் 5 சபைக்கு 50 பேருன்னா கூட 250 பேர் வந்துடுறாங்க. அதில் ஒரு 200 பேர், ஒரு 150 பேர் பங்கு பெற்றால் கூட ஒரு மாவட்டத்தில் ஒரு 3 நாள் என்ன செய்யலாம், கூட்டங்கள் நடத்தலாம். அந்த கூட்டங்களை நடத்தும் போது அந்த மாவட்டத்தில் சர்ச் ஆஃப் காட் இன் கிரைஸ்ட் இந்தியா என்கிற பேர் அந்த மாவட்டத்துக்குள்ளே என்ன ஆயிரும், போய் சேரும். அப்போ உங்களுக்கும் ஒரு தனியான ஒரு சிறப்பும் கனமும் அங்கீகாரமும் வரும். இவங்கெல்லாம் ஒரு ஐக்கியத்துக்குள்ள இருந்து ஒற்றுமையாக இருந்து இந்த வேலையை செய்கிறாங்க அப்படின்னு. அதுபோல் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இது போன்ற கூட்டங்களை நீங்கள் நடத்தணும். இந்த மாவட்டத்தில் நீங்கள் கூடி ஒரு இரவு ஜெபத்தை என்ன செய்யலாம், நடத்தலாம். இன்னைக்கு இரவு ஜெபம் இல்லை. சபை விசுவாசிகளுக்கு கூட சில நேரத்தில் சபைகளில் இரவு ஜெபம் இல்லை. அப்போ நம்முடைய ஊழியர்களாக சேர்ந்து உங்களுடைய நண்பர்கள் 5 நம்முடைய கோச்சிங் பாஸ்டர்ஸ் இருந்தாங்கன்னா ஒரு பாஸ்டருக்கு ஒரு 5 நண்பர்கள் குறைந்தபட்சம் இருப்பாங்க. அந்த 5 பேரை நீங்கள் கலெக்ட் பண்ண கூட 5 பேர் சேர்ந்தால் 25 ஊழியர்கள். அந்த 25 ஊழியர்கள் சேர்ந்து அந்த மாவட்டத்தில் நீங்கள் ஒரு நாள் ராத்திரி ஜெபிக்கும் போது நம்முடைய ஸ்தாபனத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற எல்லா நன்மைகளையும் கர்த்தர் பரத்தில் தான் நமக்கு தருவார். ஜெபம் இல்லை என்றால் நம்ம எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. முழங்கால் யுத்தம் நமக்கு அவசியம். முழங்கால் யுத்தம் நமக்கு அவசியம். ஒவ்வொரு ஊழியர்களும் அதை கட்டாயமாக நீங்கள் கடைபிடித்து நீங்கள் செய்யும் பொழுது நம்ம 30 இலக்கு வச்சிருக்கிறோம். 30க்கு முன்னாடியே கர்த்தர் நமக்கு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். நல்லதொரு ஆலோசனை கொடுத்தார் பிஷப் எடிசன் அவர்களுக்கு உங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். அவரை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. அவருடைய பயணத்தில் நாங்களும் இணைந்திருப்போம் என்று உறுதி கூறுகிறோம். பெவின் ஐயாவுக்கு நாங்கள் எப்படி உறுதுணையாக இருந்தோமோ அதே போல் இவருக்கும் கடைசி வரைக்கும் உறுதுணையாக இருந்து இந்த ஊழிய வளர்ச்சிக்காகவும் ஸ்தாபனத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் உண்மையும் உத்தமமாய் கர்த்தரை சேவித்து இவரோடு கூட நாங்களும் பணிபுரிவோம் என்ற நம்பிக்கையோடு வாக்கு கொடுக்குறோம். அல்லேலூயா. கர்த்தர் இம்மட்டுமாய் நம்மளை நடத்தினார். நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை இல்லைங்களா? உங்களை கொண்டு தான் ஸ்தாபன வளர்ச்சிக்கு நீங்களும் ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறீங்க. ஆகவே உங்களுடைய ஜெபத்தில் அதிகமாக ஜெபிங்க. ஸ்தாபனம் வளரணும். முதல்ல கர்த்தருக்கு உண்மையாக இருக்கணும். 2வது கர்த்தர் இந்த பூமியில் நமக்கு கொடுத்துருக்கிற ஸ்தாபனத்துக்கு உண்மையாக இருக்கும். அந்த ஸ்தாபனத்தை விட்டு வேறு இடத்துல போய் இண்டிபெண்ட்டாக இருக்கிறேன், அதை போன்றேன் அப்படின்லாம் நிச்சயமாக ஆண்டவருடைய பார்வையில் கைவிடப்பட்டவர்கள்.
ஏனென்றால் தேவன் ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். அந்த ஐக்கியத்திற்கு நாம் பாத்திரவான்களாக இருக்க வேண்டும். அது தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சத்தியத்திற்குள்ளே நிற்கிற ஒரு ஸ்தாபனமாக நம்முடைய ஸ்தாபனம் தேவன் வைத்திருக்கிறபடினாலே நீங்கள் எல்லாரும் அதில் பங்கு பெற்றிருக்கிறதுனால ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அதில் இருந்து தோள் கொடுங்க. இன்னும் உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா என்று கேட்டுக்கொண்டு இப்பொழுது நாம் முக்கியமான ஒரு நேரத்துக்கு வந்திருக்கிறோம். கடைசியாக கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து ஆசீர்வாதம் கூறும்படியாக நம்முடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய பிஷப் பெவின் லார்ஜ் ஆரன்ஸ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு பசி? பசிக்கிற நேரத்தில் நான் வந்து நிற்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சீக்கிரமாக நான் முடித்து விடுவேன். ஹல்லேலூயா. இவ்வளவு நாட்களும் நீங்கள் எனக்கு கொடுத்த எல்லா ஒத்துழைப்புகளுக்காகவும் கர்த்தருடைய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து இணைந்து செயல்படுங்கள். நானும் சேர்ந்தே செயல்படுவேன். நான் ஒன்று வெளியிலலாம் போகலை. ஹல்லேலூயா. ஆலோசனை கொடுக்கிற இடத்திலிருந்து நான் என்னால் இயன்ற முறையிலே உங்களை தாங்குவதற்கு ஜெபிப்பதற்கு கர்த்தர் எனக்கும் வேண்டிய கிருபைகளை தருவாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். நிறைய பிரசங்கங்களை கேட்டுட்டு நிறைய பிரசங்கம் பண்ணி ஜனங்களெல்லாம் உற்சாகப்படுத்தி சபையை நடத்தி இருக்கிற உங்களுக்கு பெரிய பிரசங்கங்கள் சத்தியங்கள் எல்லாம் சில நேரத்தில் தேவையில்லாமலே இருக்கும். ஆனாலும் ஒரு கூட்டம்னா அதில் ஒரு பிரசங்கம் அது ஒரு நிறைவாக அல்லது ஒரு ஒழுக்கமாக இருக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளிலே நான் ரொம்ப டீப்பாக சத்தமாக எல்லாம் பேச விரும்பலை. ஒரு ஆழமான ஒரு சின்ன சத்தியத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ராஜாவின் பணிக்கு அழைத்திருக்கிறார். உலகத்தில் எல்லாரும் பெரிய பெரிய வேலைகளில் இருக்கிறாங்க. ஆனால் நாம் ராஜாவின் வேலையை செய்கிறோம். ராஜாதி ராஜாவினுடைய வேலையை செய்கிறோம். உண்மைதானே? நம்ம ஆண்டவர் ராஜாக்களாய் மாற்றி இருக்கிறார். அவர்கள் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா? அந்த ஆசாரியர்களாக இருக்கிற நாம், ராஜாக்களாக இருக்கிற நாம் பல நேரங்களில் நம்ம இருப்பிடத்தையே நம்ம மறந்து, நம்முடைய பொசிஷனை மறந்து, நம்மை தேவன் உயர்த்தி இருக்கிற இடத்தை மறந்து நம்ம புலம்பிகிட்டே இருக்கிறோம் சில நேரத்தில். ஏன் இந்த புலம்பல்? நம்ம யோனாவை பற்றி நேற்றுக்கும் பேச கேட்டோம், இன்றைக்கும் பேச கேட்டோம். யோனாவுக்கு ஆரம்பத்துலேருந்தே கடைசி வரைக்கும் அவனுக்கு இருந்த ஒரு பெரிய பிரச்சனை வந்து என்னது? புலம்பல். பிரசங்கம் பண்ணி முடிச்ச அப்புறம் புலம்ப தான் செஞ்சான். பிரசங்கம் பண்ணி அவன் மூலமாக 120,000 ஜனங்களும் ஆடு கோழி குருவி எல்லாமே ரட்சிக்கப்பட்ட பிறகு உலகத்தில் அப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பை இதுவரை உலகம் பார்த்ததில்லை. ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் யாரை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்துறோம்? யாரை உபவாசம் பண்ண சொல்றோம்? மனிதர்களை. ஹல்லேலூயா. ஆனா அந்த தேசத்தில் நினிவேயில 120,000 மக்களும் ராஜாவும் கூடவே ஆடு மாடு கோழி பண்ணி எல்லாம் சேர்ந்து உபவாசம் எடுத்துச்சு சொல்லியிருக்கு பைபிள் இல்லையா? எழுப்புதலா இல்லையா? அந்த எழுப்புதலை பெற்ற அந்த யோனா ஆமணக்கு செடியில உட்கார்ந்து சொல்றான், நான் சாகிறது நல்லது. நான் சாகிறது. சில நேரங்கள் நம்மே யோசித்து பாருங்க. உங்களை கொண்டு கர்த்தர் ரட்சிப்புக்கு வழி நடத்தி, ரட்சிப்புக்கு கொடுத்து, அபிஷேகத்தை கொடுத்து, அழைப்பை கொடுத்து, ஊழியத்தை கொண்டு வந்து நிறைய எத்தனையோ காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். ஆனா உட்கார்ந்துட்டு புலம்பிட்டே இருப்போம். ஏன் புலம்புகிறோம்? ஏன் புலம்புறோம்? அது இல்ல, இது இல்ல, அது கிடைக்கல, இது கிடைக்கல, அங்க வரல, இங்க வரல. ஆண்டவர் உன்னை என்னவா வச்சிருக்கிறாரு? யாரா வச்சிருக்கிறாரு? ஹல்லேலூயா. ஆமென். பக்கத்துல இருக்கவங்கள கொஞ்சம் ஒரு தட்டு தட்டி, நீ ராஜாயா சொல்லுங்க, நீங்க ராணிங்கன்னு சொல்லுங்க.
ஒரு 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 உலுக்கி சொல்லுங்க. அல்லேலூயா. நீ பிச்சைக்காரன் இல்ல, நீ புலம்புறவன் இல்ல, அழுகிறவன் இல்ல, சோம்பேறி இல்ல. அல்லேலூயா. நீ ராஜா. இத முதலாவது நாம் மனதில் ஆழமாக வைத்திருக்க வேண்டும். இது இல்லாவிட்டால் நான் ராஜா, என்னை தேவன் ராஜாவாக ஆசாரியனாக ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. இதுக்கு ஆண்டவர் செஞ்சது. நான் பைபிளில் நிறைய அழைப்பை குறித்த காரியங்கள் இருக்கும். ஆனால் இயேசு என்ன சொல்றாருங்கிறத கொஞ்சம் நம்ம பார்க்க போறோம். நமக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனங்கள் தான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இயேசு கூப்பிடுறாரு. என்ன கூப்பிட்டாரு? என் பின்னே வாருங்கள், நான் உங்களை பிள்ளை பிடிக்காரனா மாத்துவேன். என்னது அப்படிதான் சொல்லிருக்கு. நான் உங்களெல்லாம் என்ன மாத்திருக்கிறார் ஆண்டவர்? பிள்ளை பிடிக்கிறவனா மாத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கென்று ஜனங்களை ஆதாயப்படுத்துவதற்கென்று வேற யாராலும் செய்ய முடியாததை செய்வதற்கு உங்களை அழைத்திருக்கிறார். வேற ஒருத்தனால அது செய்ய முடியாது. ரட்சிப்புக்குள் வழி நடத்த எந்த கொம்பனாலையும் முடியாது, உங்களால தான் முடியும். அல்லேலூயா. ராஜாவோட வேலையை, ராஜாதி ராஜாவின் வேலையை செய்வதற்கு இந்த உலகத்தில் இருக்கிற எவனாலே முடியாது, உங்களால தான். பேதுருவும் சரி, யோவானும் சரி, அந்திரேயாவும் சரி, எல்லாருமே என்ன பிடிச்சிருந்தவங்க? மீன் பிடிச்சிட்டு இருந்தவங்க. அவங்கள ஆண்டவர் அழைத்து வேறொன்றை பிடித்து கொண்டிருந்தவர்களை இப்ப வேறொன்றை பிடிக்க வைக்கிறார். அதுதான் ஊழியம். ஆண்டவர் நமக்கென்று சில தாளந்துகளை எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார், வேலைகளை கொடுத்திருக்கிறார். நம்ம இந்த உலகத்தில் இருந்தப்போ பல வேலைகளை செய்திருக்கிறோம். அந்த வேலை செஞ்சவங்களை அந்த வேலையை வச்சுட்டே அப்படி அதோடு ஒட்டி தான் நம்ம அழைக்கிறார். அல்லேலூயா. இப்போ என்ன நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா, நான் படித்தது மெடிசன். அதனால என் ஊழியத்தில் எங்கே போனாலும் அந்த டச் என்ன செய்யாது, விடவே விடாது. நான் எந்த அளவில் பேஷன்ஸை பார்த்தனோ அதே மாதிரி தான் இப்போ ஆத்துமாக்களை பார்க்குற ஒரு கண் எனக்கு இருக்கும். அதை மாற்றவே முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ஏற்கனவே இருக்கிற தாளந்துகளை தன்னுடைய வேலைக்காக பயன்படுத்துகிறார். ஆனா அதுல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வித்தியாசமான சில காரியங்களை கர்த்தர் செய்கிறார். அதை நம்ம பார்க்க போறோம். எனக்கு சில அனுபவம் இருக்கும், எனக்கு சில காரியங்களில் எல்லாம் செய்கிறதுக்குரிய அறிவு எனக்கு இருக்கும். ஆனா அந்த அறிவு அத்தனையும் என்ன பண்ணுவார்? முதலாவது செய்ய வைப்பாரு, அதே தான் செய்ய வைப்பார். பிடிச்சவனை பிடிக்க தான் வைக்கிறாரு. ஆனா உன்னோட மண்டையில் இருக்கிற அறிவினால, உன்னுடைய அனுபவத்தினால ஒண்ணு நீ செய்ய முடியாது. நான் தான் உனக்கு எல்லாவற்றையும் தருவேன்னு சொல்றேன். ஊழியத்தை உங்களுடைய திறமையினால, உங்களுடைய முயற்சியினால, நம்முடைய சாதுரியத்தினால செய்ய முடியும்னு நினைச்சு என்னைக்கு நினைக்கிறோமோ அன்றைக்கு நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. நாம் செய்கிற முறை ஒருவேளை நம்மளை கற்றுக்கொண்ட முறையாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் எல்லாத்தையும் மாத்திர. இப்ப பேதுருவை அழைக்கிறார். பேதுருவை கூப்பிட்டு போட்டை கேட்கிறாரு. கேட்டு பிரசங்கம் பண்றாரு. கடைசியில சொல்றாரு, என்ன சொன்னாரு? ஆழத்துல தள்ளி கொண்டு போய் வலைய போடு என்று சொல்லுகிறார். லூக்கா 5:4-5 வாசிக்கிறோம். சரி, அழைத்த உடனே அவன் என்ன சொல்றான்? ஆண்டவரே, ராமுழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் என்று சொல்லுகிறான். அப்ப ராமுழுவதும் அகப்படவில்லை. ஏனென்றால் ஆண்டவர் அவனுக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்க விரும்பினார். ஹல்லேலூயா. என்னால மீன் பிடிக்க நல்லா முடியும் என்பது அவனுடைய எண்ணம். ஹல்லேலூயா. மீன்பிடிக்காரங்களை நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க அத்துப்படியா இருக்கும். கடலை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருப்பாங்க. ஆண்டவர் உங்களை மனுஷரை பிடிக்கிறதற்கு அழைத்தாலும்
மீன் பிடிக்கிற நீ உன்னுடைய மண்ட கருவத்தினால பிடிச்சேன்னா உன்னால முடியாது என்பதை கற்றுக் கொடுக்கிறான். அல்லேலூயா. ஆழத்துல தள்ளி கொண்டு வலைய போடுறா அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. உடனே அவன் சொல்றான், ரா முழுவதும் நான் அந்த பிரயாசப்பட்டேன் என்ற வார்த்தைக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? நானு இன்னைக்கு நேத்துக்கு இல்லையா, இந்த ஆழத்துக்குள்ள என்ன கிடைக்குங்கிறது எனக்கு நல்லா தெரியும். சூர மீன் கிடைக்குமா, நெத்திலி மீன் கிடைக்குமா, இல்ல அயல மீன் கிடைக்குமா, பாம்ஃப்ரெட் கிடைக்குமா, எல்லாமே அவனுக்கு அத்துப்படி. ஆனா இப்ப ஆண்டவர் சொல்றாரு, டே நீ தள்ளி கொண்டு, இங்க தானே நான் போட்டேன், ஏற்கனவே இங்க தானே ஆழத்துல தானே மீன் பிடிப்பாங்க, இங்க தானே போட்டேன், கிடைக்கல. ஆனாலும் ஒரு சொல்றான், ஆகிலும். அல்லேலூயா. அருமை தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் பல நேரங்களிலே உட்கார்ந்து பிளான் பண்ணணும். ஆனா கர்த்தருடைய ஆலோசனை திட்டமிட வேண்டும். காலையில் பிரசங்கத்தில் கேட்டோம் இல்லையா, அவர் திட்டம் தான் என்ன செய்யும். நீ என்ன திட்டம் போட்டாலும் ஆண்டவர் உன் திட்டத்தை முறியடிச்சு. அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு காலவேளையில் ஊழியம் செய்கிற பல வருடங்களாக 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் இல்லை 5 வருஷமாக ஊழியம் செய்கிற உங்கள் அனைவருக்கும் எனக்கும் சேர்த்து ஆண்டவர் சொல்றது என்னன்னா, உன்னுடைய சாதுரியத்தில் நீ செய்ய முடியும்னு நினைச்சேன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. ஒன்றும் செய்ய முடியாது. தசம பாகத்தை பற்றி பாஸ் சொன்னார் தெரியுமா? இந்த தசம பாகத்தை நாம் கொடுக்காம இருக்கிறதுக்கு பைபிளில் என்ன வார்த்தை சொல்லியிருக்கு? நான் தசமபாகம் கொடுக்கலன்னா ஆண்டவர் என்ன வார்த்தை சொல்றார்? நம்மை வஞ்சகர்கள் சொல்றார். அது ஆண்டவருடைய திட்டம். நீங்க என்னதான் வேற திட்டம் போட்டு நான் பிரசங்கம் பண்ணி நான் இது பண்ணி ஊழியத்தை வளர்த்தலான்னு நீங்க நினைச்சாலும், நீங்க பெரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும்னு நினைச்சாலும், நாம் யார்? வஞ்சகர். வழியை மாத்தணும். முதல்ல உங்களுடைய பிரசங்கத்தினாலையும் ஆத்மா வராது, உங்களுடைய சாதுரியத்தினாலும் உங்களுக்கு சம்பாத்தியம் வராது, பணமும் வராது. கர்த்தருக்கு கொடுத்தால் தான் மாற்றம் வரணும். அல்லேலூயா. இது தேவ பிரமாணத்தை யாரும் மாற்ற முடியாது. அல்லேலூயா. எனக்கு தசமபாகத்தை பற்றி பேசுறது நான் சபையில் பேசுறதே கிடையாது. ஆனால் ஊழியக்காரங்களுக்கு தான் பேச வேண்டியது இருக்கு. அல்லேலூயா. சபையில் இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் தசமபாகத்தை பற்றி பிரசங்கம் பண்ணதே இல்லை. ஆனால் ஊழியக்காரர்களுக்கு பேச வேண்டிய ஒரு கட்டாயம் வந்திருக்கிறது. அல்லேலூயா. ஏன் நாம் அந்த ஆண்டவருக்கு கொடுக்கணுமா கொடுக்க வேண்டாமா? எதை கொடுக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு? தசமபாகத்தையும் கொடுக்க சொல்றாரு, காணிக்கையும் கொடுக்க சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் மல்கியாவில் சொல்றாரு, நீங்கள் மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ எதனால் உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள். தசமபாகத்திலும் ஏன் கொடுக்கலன்னா என்னால முடியும்னு நான் நினைக்கிறதுனால. அதைத்தான் சொல்ல வரேன். அல்லேலூயா. எனக்கு தசமபாகம் கிடையாது. இது ஒவ்வொன்றிலும் நான் பார்த்தோம்னா என்னால் முடியும் என்று என்றைக்கு நாம் நினைக்கிறோமோ அன்றைக்கு ஆண்டவர் ஒன்றும் செய்ய மாட்டார். ஏன்னா அவர் திட்டம் தான் நிறைவேறணும். அல்லேலூயா. நம்ம 100 ரூபாய் அது கொஞ்சம் மோசமாக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. தசம பாகம் என்பது என்னுடைய வருமானத்தில் 10% அப்படி தானே? அல்லேலூயா. சாமனத்திலிருந்து கொடுத்த 100 1000க்கு 100 என்பது தசமபாகம் அல்ல. அல்லேலூயா. இதை நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை. ஆனால் ஒன்றை யோசித்து பாருங்க. ஒரு குடும்பம் ஒரு மாதத்தில் சாப்பிட வேணும்னா எவ்வளவு காசு வேணும்? ஒரு சின்ன குடும்பம் ஒரு மாசம் ஒரு வீட்டில் எவ்வளவு இருந்தா சாப்பிட முடியும்? 10,000 இல்லாம எந்த குடும்பத்தையும் இந்த காலத்தில் நீங்களா சாப்பிடலையா? யாரெல்லாம் பட்டினியா இருக்கிறீங்க? அப்போ உங்க வருமானம் என்ன? சொல்லுங்க, யோசித்து பாருங்க. உங்க வருமானம் என்ன? 10,000. 10,000க்கு மேல, 10,000 அதுக்கு மேல. அப்ப தசமா எவ்வளவு கொடுக்கணும்?
இப்ப யாரை வஞ்சிக்கிறோம்? 10,000 உங்களுக்கு வருமானம் உண்டு என்பது யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியாம இருக்கலாம், தெரியாம இருக்கலாம், உங்க சபை உங்களுடைய பிஷப்புங்களுக்கு தெரியாம இருக்கலாம், மாவட்டங்களுக்கு தெரியாம இருக்கலாம், யாருக்கும் தெரியாம இருக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு வருமானம் என்பதை பரமபிதா என்ன உண்மைதானே? உங்களுடைய வருமானம் என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. தசமம் கேட்கிற நான் கேட்கல, எனக்கு தேவையில்லை. அல்லேலூயா. யாருக்கு வேணும்? அவர் கேட்கிறார். அப்ப நம்ம இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம், மாற்றணும். நம்முடைய பேதுருவை ஆண்டவர் மாத்துறாரு. அவனுடைய மிஸ்கான்செப்ஷன், அதாவது அவனுடைய தவறான எண்ணம், என்னால நான் செய்ய முடிஞ்சிடும், நான் எனக்கு நல்ல என்ன இருக்குது, நல்ல பாட்டு பாட எனக்கு, நான் ஒரு கூட்டத்தையே சேர்த்துடலான்னு இன்னைக்கு ஆடுறாங்க. உனக்கு வருமானம் நிறைய இருக்கும், ஆனா எங்கேயாவது புடுங்கிட்டு போயிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வருமானம் நிறைய தான் வரும், ஆனா புடுங்கிட்டு போறது நமக்கு தெரியாது. ஹல்லேலூயா. கூலி சம்பாதிக்கிறான், யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியாது இருக்கிறான். வேதம் அப்படித்தான் சொல்லுது. நான் ஒன்றும் என்னுடைய சொந்தத்திலிருந்து இப்ப பேசல, வேதம் ஆண்டவர் சொல்றாரு, நீ வஞ்சிக்கலாமா? ஆமென். இப்படி ஒன்னொன்னுலையும் உங்க பலத்தினால ஊழியம் செய்ய முடியும், உங்க பிளான்னால ஊழியம் செய்ய முடியும், ஆத்மா வரும். அதனால நல்ல இன்னும் சிலருக்கு என்ன தெரியுமா, சபையில ஒரு கலெக்டர் வந்துட்டா நான் நல்லா இருந்துடுறேன். சபையில ஒரு டாக்டர் எனக்கே அந்த அனுபவம்லாம் வந்திருக்கு. சில சபைகளில் நான் போய் அப்புறம் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன்னா அவங்களுக்கு பயங்கர வேதனை. அதாவது போகிற டைமில் நல்லா எப்படி இந்த அசமாக நான் கொடுத்துருப்பேன் இல்லையா, அப்புறம் ஊழியத்துக்கு வந்துட்டா என்ன செய்ய முடியும், அந்த சபைக்கு கொடுக்க முடியாது. அதனாலே நம்ம பகைச்சவங்க நிறைய இருக்காங்க. அப்போ உன் நம்பிக்கை எங்கே இருக்கிறது? டாக்டர் இடத்துல வச்சுக்கிறேன். நல்ல வருமானம் உள்ள ஒரு இடத்துல நீ நம்பிக்கை வைத்து அவரிடத்துல தசமம் வாங்கிட்டு உனக்கு கொடுக்க வைத்த அவருக்கு நீ பிச்சை போட்டேன்னா, அல்லேலூயா, இந்த பிளான்ல எல்லாம் நம்ம ஊழியம் செய்ய முடியாது. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கர்த்தருடைய பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவராகில் காவலாளிகள் விழித்திருக்கிறது விருது. நம்ம ஊழியக்காரர்களாக காவலாளிகளாக கர்த்தர் நியமித்திருக்கிறார். அவர்தான் காக்கணும், அவர்தான் காக்க வேண்டும். ஆகவே இந்த மனிதனை பேதுருவை அழைக்கும் போது என் பின்னே வான்னு சொல்றாரு. ஆனால் அவனோ, நான் ராத்திரி ஃபுல்லா வேலை செஞ்சுட்டேன், எனக்கு பிடிக்கத்தானே கூப்பிடுறீரு, நான் பிடிச்சு பார்த்தேன், பிடிக்க முடியல. ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இல்ல, உன் கதையெல்லாம் கிடையாது, நான் சொல்ற மாதிரி கேளு, நான் சொல்ற மாதிரி கேளு. ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர் என்று கேட்கணும். அல்லேலூயா. இது ஊழியக்காரங்க மட்டும் இல்லை, உலகமே அப்படிதான் மாறி போச்சு. அல்லேலூயா. உலகமே இப்படி மாறிடுச்சுன்னா, ரட்சிக்கப்படுவதற்கு ஜனங்கள் பேதுருவிடத்தில் வந்தபோது ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்னு கேட்டாங்க. அப்படித்தானே இருக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல. ஆனா இப்ப என்னன்னா, உன் கோயிலுக்கு வந்தா என்ன கிடைக்கும்னு விசுவாசியும் கேட்கிறா, ஸ்தாபனத்தில் வந்தா நீ என்ன தருவேன்னு நம்மவும் கேட்கிறோம். ஆண்டவர் தராமல் யாரும் கொடுக்க முடியாது. நீங்க ஸ்தாபனத்திலேருந்து உங்களுக்கு தந்தாலும் சரி, வேறு யார் உங்களுக்கு கொடுத்தாலும் சரி, கர்த்தர் கொடுக்க சொல்லாம யாரும் என்ன செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஒன்றை மட்டும் நினைத்துக் கொள்ளுங்கள், உங்க சபையிலும் நான் சொல்லுகிறேன், உங்கள் சபையில எந்த விசுவாசியின் மேலையும் ரொம்ப பாத்தத்தை வச்சு பற்ற வச்சுட்டு அவன் மாசம் 2000 ரூபா 5000 ரூபா கொடுக்குறாங்கிறதுக்காக அவனை தூக்கி வச்சான்னு வச்சுக்கோங்க, ஒரு நாள் மொத்தமா கொடுத்ததையும் புடுங்கிட்டு வெளியில போயிடுவான். ஹல்லேலூயா. உங்களை போஷிக்கிறவர் யார்? உங்களை போஷிக்கிறது யாரு? கர்த்தர் போஷிக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை போஷிக்க வேண்டும். ஆகவே அதை கற்றுக் கொடுப்பதற்கு கர்த்தர் விரும்புகிறார். பேதுருவுக்கு அதான் கற்றுக் கொடுத்தார். அது உனக்கு கிடைக்கிற பணமா இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம், ஆத்மாவா இருக்கலாம், எல்லாமே என்னால் தான் வரும் என்பதை கற்றுக் கொடுப்பதற்காக ஆண்டவர் அங்க போட சொன்னா, அங்க என்னாச்சு?
மீனா அவங்களோட வலையெல்லாம் கிளியத்தக்கதாக மீன்களை பிடித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா? ஏன் பிடித்தார்கள் என்றால் ஆண்டவர் கற்றுக் கொடுக்க விரும்பினால், உன் வலையினால இல்லப்பா, உன்னுடைய சாதுரியத்தினால இல்ல, நீ இத்தனை வருஷம் மீன் பிடிச்சதுனால இல்ல, இத்தனை வருஷம் இந்த ப்ரொஃபஷன்ல நீ இருந்ததுனால இல்ல, உன்னை சாதுரியமா பேச தெரியும் என்பதனால இல்ல, உன்னை நல்ல பிரசங்கத்தினால இல்ல உன்னை நல்ல பாட்டுனால இல்ல, நீ ஜெப வீரனா இருப்பதனால இல்ல, நீ பெரிய ஆராதனை வீரனா இருப்பதனால ஒன்றும் இல்ல. எல்லாமே என் கிருபை. எல்லாமே நீ என் வழியில நடந்து என் காவலை காக்கணும், நான் சொல்ற மாதிரி நீ கேட்கணும். அப்படி கேட்டனா ஹல்லேலூயா, கர்த்தரை தேடுவளுக்கு, கர்த்தரை தேடுகிற ஊழியக்காரர் யாருக்கும் ஒரு நன்மை கூட விடாது. ஹல்லேலூயா. கர்த்தரை தேட வேண்டும், கர்த்தர் சொல்லுகிற வழியிலே நான் இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும். சரி, அப்படி ஆண்டவர் என்ன பண்றாரு? அழைத்தார். இது முதலாவது அழைப்பு. அழைப்பு என்பது என்ன? ஆண்டவர் நான் அழைச்சாரு, நான் வந்தவுடனே எனக்கு நிறைய கொடுத்தாருங்கிறது இல்லை அழைப்பு. அழைப்பு என்பது அவர் சொல்வதை கேட்பதற்கு என்னை அழைத்தார், அவர் சொல்றபடி செய்வதற்கு என்னை அழைத்தார், அவர் சொல்லுகிறது போல ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அழைப்பே எப்படி மாறி போச்சுன்னா, ஆண்டவர் நான் அழைச்சாரு, நான் குப்பையில் கிடந்தேன், என்ன கொண்டு சிங்காரத்தில் வச்சுட்டாரு, அதுக்காக அழைச்சாரு. உங்களையும் என்ன எதுக்குங்க அழைச்சாரு ஆண்டவர்? நம்ம எதுக்குங்க அழைச்சாரு ஆண்டவர்? சோறு போடுறதுக்கா? இல்ல உங்களுக்கு வீடு வாங்குறதுக்கா? எதுக்கு அழைச்சாரு? வீடு தருவார், கூடு தருவார், எல்லாம் கூட கொடுக்கறதுல அது வேற, அது கூட கொடுக்கறது அது. ஆனா நம்மை அழைத்தது அதுக்கல்ல, அவர் சித்தம் செய்வதற்கு, அவருடைய அழைப்பின்படி நடப்பதற்கு, அவருடைய வார்த்தையின்படி நம்மை மாற்றிக்கொள்வதற்கு தேவன் நம்மை அழைத்தார். ஹல்லேலூயா. சரி, அழைச்ச பிறகு என்ன பண்ணாரா? 2 பேராக அவர்களை அனுப்பினார். லூக்கா 10:1. நான் எல்லாத்தையும் டச் பண்ண இன்னைக்கு விரும்பல. ஆண்டவர் என்னை அழைத்தார். எதுக்கு அழைத்தார்? ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதற்கு. அவர் நமக்கு என்ன சொன்னாரோ அதை செய்வது. உங்களுக்காக அவருடைய சித்தத்தை என்ன பண்ண மாட்டாரு? காலையில் கேட்டோம் இல்லையா? அல்லேலூயா. அவருடைய பிளான் என்ன? நீ என்ன கொடுக்கணும், நீ கொடுத்து வாங்கணும், அதை நீ கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. வாங்குறதை பார்க்கணும், கொடுக்கறதே பாக்கியம் சொன்னார் இல்லையா? அப்போ அந்த பிரின்சிபிள் தான். ஆண்டவர் அதை மாற்றவே முடியாது. நீங்கள் நான் அடிக்கடி சொல்வேன், நீங்கள் கணக்கில் வச்சுருப்பாங்க, நிறைய அந்த ஃபார்முலா வச்சுருப்பாங்க. அந்த ஃபார்முலாவை நீங்கள் மாற்றவே முடியாது. தலைகீழாக நின்னாலும் அமெரிக்காவிலும் A+B² is equal to A² 2AB + B². அது எங்க? அமெரிக்காவிலையும் அதுதான், இந்தியாவிலையும், இந்தோனேஷியாவிலையும், ஆப்பிரிக்காவிலையும். அதை மாற்றவே முடியாது. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படுங்கிறது ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவை மாற்றவே முடியாது. நீ தசமபாகத்தை கொண்டு வந்தன்னா வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று இதனால் என்னை சோதித்து பாருங்கள் சொல்றார் இல்லையா? அதான் ஃபார்முலா. அல்லேலூயா. இந்த ஃபார்முலாவுக்கு நம்ம, அதாவது இந்த ஃபார்முலா மட்டும் இல்லை, நிறைய இருக்கு. நான் முதலாவது ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு கீழ்ப்படிவது தான் ஊழியத்தின் அழைப்பு. ஊழியத்தின் அழைப்பே அதுதான். எங்கேயோ ஓடிக்கொண்டிருந்தோம், நம்முடைய எண்ணத்துல ஓடிட்டு இருந்தோம், அது இந்த கர்த்தர் நம்ம அழைத்து இப்ப அனுப்புறாரு. எப்படி அனுப்புறாரா? லூக்கா 10:1 வாசிங்க. தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். அல்லேலூயா. 2 பேரா அனுப்பினார். ஏன் 2 பேர்னா, இந்த இடத்துல தான் வர்றோம். ஊழியக்காரர்களுக்குள்ளே 2வது ஒருமைப்பாடு இருக்கணும். என்ன இருக்கணும்? நீயா நானா, நீயா நானா. இந்த நீயா நானா தான் ஸ்தாபனங்களையும் சரி எல்லா இடத்துலையும் சரி இருக்கிற பிரச்சனை. அவன் 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 கேளுங்க, நீங்க எந்த ஊழியக்கார பேசினாலும் அந்த ஊழியக்காரர் சரியில்லை, அந்த ஊழியர் அப்படி பண்ணார், அவன்கிட்ட நான் ஒத்து போக முடியாது, அவன் ஆவி ஒத்து உனக்கு என்ன ஆவி இருக்குன்னு புரியலையே. ஆண்டவர் எப்படி அனுப்பினாரா? 2 பேர் ஒருமனப்பட்டால் ஒழிய. அல்லேலூயா. ஒரு மாவட்டத்தில் 5 ஊழியக்காரங்க இருந்தா 5 பேருக்குள்ள என்ன இருக்காது? நீ அவன் கண்ணே பார்த்து உன் கண்ணை முதல்ல என்ன செய்யணும்? நான் எப்படி இருக்கிறேன் இதை முதல்ல பார்க்க நான் மறந்துட்டோம்.
அல்லேலூயா. ஆண்டவர் எடுத்த முதல் இதுவே இவர்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். அதனால தான் ரெண்டு பேரா ஆண்டவர் என்ன பண்ணார்? அனுப்பினார். ரெண்டு பேரா அனுப்பினார். அல்லேலூயா. ரெண்டு பேரா அனுப்பினார். இப்போ இயேசுவின் சீசன்ல நீங்க பாத்தீங்கன்னா 2 பேரும் ஒரே வேலையை செய்யறவங்களா சேர்த்து பிடிச்சிருப்பாரு இல்லையா? யோவானையும் அவன் சகோதரனாகிய யாக்கோபு, இவங்க பேதுருவையும், 2 யார் மீன் பிடிக்கிற கேஸ் தான். அப்போ எல்லாத்தையும் ஒன்று அனுப்புற. நீங்கள் மத்தேயு என்ன வேலை செய்கிறவன்? அவன் வந்து கணக்கு புலி. யாரு? மத்தேயு. கூடவே யாரும் இங்கே கூப்பிட்டாரு? யூதாசும், அவனும் கணக்கு புலி. 2 பேரும் தான் யார்? ட்ரெஷருங்க. கணக்கு புலி 2ஐயும் ஒன்றா அனுப்புனா, ஒன்று திருடுற கணக்கு புலி, இன்னொன்று ஊழியம் செய்கிற கணக்கு புலி. அல்லேலூயா. ஆண்டவர் 2ஐயும் ஒன்னா தான் கொண்டு போயிட்டு இருந்தாரு. எத்தனை தடவை சொல்லி யோவான் சொல்றான், அவன் திருடனா இருந்ததுனாலும் பணப்பையை சுமக்கிறதுனாலும் சொல்றான்னா, கடைசியில எழுதினவன் 3 வருஷம் எத்தனை தடவை சொல்லியிருப்பான். ஆனா ஆண்டவர் கண்டுக்கவே இல்லை. சேர்ந்து போட்டுண்டா. அல்லேலூயா. ஒருமனப்பட்டு போட்டோம். ஆனால் என்றைக்கு நீ ஒரு மனதை கெடுத்து உன்னுடைய எண்ணம் மாறி உன்னுடைய சித்தம் மாறிச்சுன்னா அதுக்கு பலனை யூதாஸ் அனுபவித்தான். ஆனா மத்தேயு முதல் சுவிசேஷத்தையே எழுதுகிற அளவிற்கு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார். அல்லேலூயா. நாம் ஒருமனப்படுவதற்கு கற்றுக்கொள்ளணும். ஒன்னா ஊழியம் செய்கிறதுக்கு என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. சொன்னார் இல்லையா, கோச்சிக்குங்கிற பேரை போட்டு செய்யுங்கன்னு சொல்ல காரணம் என்னன்னா, ஒருமனம் தான். ஒரு 2 பக்கமாக இப்போ ஒரே உழுகிற ஒரு மாட்டையும் ஆண்டவர் முதலே சொல்றார், மாட்டையும் கழுதையும் சேர்த்து உலாயாகன்னு சொல்லி உபாகமத்தில் சொல்றாரு. ஆனால் ஏசாவில் என்ன சொல்றாரு? மாடுகளையும் கழுதைகளையும் நடத்தி கொண்டு போய் நீர்வளம் பொருந்திய இடத்தில் விதைக்கிற நீங்கள் பாக்கியவான். அப்படின்னா என்ன? வித்தியாசமாக தான் இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் உங்களை ஒன்றுபடுத்தி கொண்டு செல்ல விரும்புகிறார். அல்லேலூயா. 2 பேர் எப்போதுமே ஒன்று கிடையாதுங்க. அல்லேலூயா. நான் வேற, அவரு வேற. ஏன் அழைப்பு வேற, அவருக்கு அழைப்பு வேற. 2 பேர் ஆனாலும் ஒரு மனம் இருக்கணும். அல்லேலூயா. ஒரு மனம். குடும்ப வாழ்க்கையில் அப்படித்தான். நீங்க சாதாரண உங்க வீட்டில் நீங்க எடுத்து பாருங்க, எந்த கணவனும் மனைவிக்கும் ஒரே லைன்ல போறீங்க? எல்லாத்துலயுமே என்ன இருக்கும்? புருஷன் ஒரு டைப்ல சிந்திப்பார், மனைவி ஆனாலும் 40 வருஷம் 50 வருஷம் வாழ்ந்துட்டு தானே போயிட்டு இருக்கிறீங்க. புருஷன் செலவாளியா இருப்பார், மனைவி கஞ்சமா இருக்கும். இன்னொரு மனைவி செலவு பண்ணும், இது கஞ்சனா இருப்பான். அல்லேலூயா. புருஷனுக்கு பொத்துக்கிட்டு கோபம் வரும், மனைவிக்கு உட்காந்து அழுதுட்டு இருக்கும். இன்னொரு வீட்டில் பார்த்தா மனைவி வந்து எப்போ பார்த்தாலும் கரண்டியை தூக்கி அடிக்கும், புருஷன் கண்டுக்காம உட்காந்துட்டு இருப்பாரு. 2 ரெட்டு டைப் தான். ஆனாலும் என்ன செய்யுது? ஓடுதா இல்லையா? இப்ப கிறிஸ்தவங்களுக்கு டைவர்ஸ்ங்கிறது ரொம்ப ஈஸியா போயிடுச்சு. அல்லேலூயா. கர்த்தர் எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு மனம் உள்ள குடும்பத்தில், நான் எனக்கு பார்த்து எனக்கு 90% குடும்பங்களையும் புருஷனுடைய எண்ணத்துக்கும் மனைவியுடைய அந்த அந்த மேக்கப்புக்கும் வித்தியாசம் உண்டு. 2 பேருக்கு வித்தியாசம் தான். அல்லேலூயா. ஆனாலும் அவர்கள் எப்படி வாழ்றாங்க? அல்லேலூயா. அதனால தான் குடும்பத்தை வந்து சபைக்கு ஒப்பிட்டு ஆண்டவர் சொல்றார். அவங்க எப்படி ஒன்னா போறாங்களோ தேவன் இணைச்சிட்டார். பார்த்தீங்களா? மனுஷன் பிரிக்காது இருக்க கடவன் சொல்லி ஆண்டவர் வித்தியாசமான மக்களை ஒன்றாக சேர்த்து 2 பேரா என்ன பண்றாரு? நம்ம உட்கார்ந்து அவன் சரியில்லை இவன் சரியில்லை, அந்த ஊழியக்காரன் இப்படி பண்றான், இந்த ஊழியக்காரன் இப்படி, நீ என்ன பண்ற? ஒரு மனப்படணும். அல்லேலூயா. ஒரே சுபாவத்தில் 2 ஊழியக்காரர் பக்கத்து வந்து இருக்கவே மாட்டாங்க. நீ செய்கிற ஊழியத்தை மாதிரி இன்னொருத்தர் ஊழியம் செய்யணும் என்று இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம ஒன்றுபடுத்தி கொண்டு போக விரும்புகிறார். 2 பேர் அவங்க போன அவர்களை ஆண்டவர் அனுப்புகிறார். அனுப்பி திருப்பி வந்தப்போ ஒரு கேள்வி கேட்டார். வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். ஆ 22:35. ஆ ஆ ஆ ஆ அனுப்பின போது ஏதாகிலும் குறையாய் இருந்ததா?
அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க? ஆமென், ஹல்லேலூயா. அப்ப குறைவுபடாமல் நீ இருக்கணும்னா ரெண்டு தான். ஒன்று ஆண்டவர் சித்தத்தை செய்யணும், ரெண்டாவது ஒருமனப்படணும். ஆண்டவர் ரெண்டு பேரும் அனுப்பிட்டு ஏதாவது குறை இருந்துச்சாப்பா, நம்ம எப்போ பார்த்தாலும் குறை 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 சொல்கிறோமா இல்லையா? ஊழியக்காரங்களை கேட்டு பாருங்க. நீங்கள் ஒரு தனியாக ஒரு ஊழியக்கார சொல்லி நிறைய குறையும் கேட்டு பாருங்க. எவ்வளோ நீங்களும் உங்களுடைய தலைமைத்துவத்தில் எத்தனையோ பார்த்துருப்பீங்க. நிறைய ஒரு ஊழியக்காரர் வந்து உங்கள்கிட்ட எல்லாம் நல்லா இருக்கியா, ஆண்டவர் ஊழியத்தை நல்லா நடத்திட்டு இருக்காருன்னு சொல்கிறவங்க வந்து 10% கூட இருக்க மாட்டாங்க. 90% அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் இப்படி பண்ணிட்டான், இவன் இப்படி பண்ணிட்டான், இது குறையா இருந்துச்சு, எனக்கு இதுக்கு பணம் இல்லை, அதுக்கு இதில் குறை தங்களுடைய எதைத்தான் சொல்லுவாங்க. ஆண்டவர் கேட்குறாரு, உங்களுக்கு ஏதாகலும். அப்போ குறைவு எனக்கு எங்கே வருதுன்னா, அல்லேலூயா, ஒன்று ஆண்டவருடைய சித்தத்துக்கு வெளியே நான் செல்லும் போது, ரெண்டாவது ஒரு மனம் குறையும் போது. அங்கே கட்டாயம் குறைதான் இருக்கும். அல்லேலூயா. ரெண்டு பேரும் ஒரு மனப்பட்டு ஒரு இடத்துல கூடி வந்தா எங்க யார் இருப்பாங்க? என்ன சொல்றாரு? ரெண்டு பேர் என் நாமத்தில் கூடி வந்தீங்கன்னா அங்கே அவர் மத்தியில, பிரிஞ்சு பிரிஞ்சு வந்தீங்கன்னா தானவர் மத்தியில. சொல்லுங்க. இல்ல அவர் இல்லைன்னா குறை தான் இருக்கும். அவர் வந்தாதான் குறை தீரும். அவர் வரணும்னா ஒரு மனப்படணும். அல்லேலூயா. ஒரு மனம் இல்லாத இடத்தில் குறைவு கட்டாயம் இருந்து கொண்டே இருக்கும். ஒரு மனம் எங்கே வருகிறதோ அங்கே நிறைவான கர்த்தர் இறங்கி வருவார். அல்லேலூயா. இன்னைக்கு நான் எழுதி வச்சு சொல்றேன், ஊழியத்தில் எந்த நேரத்தில் அந்த ஒரு மனம் நமக்கு வருகிறதோ, அல்லேலூயா, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நாங்கள் ஊழியத்தில் இத்தனை வருஷங்கள் ஓடினதில் நிறைய ஊழியக்காரங்கிட்ட நிறைய குறைகளை நாங்கள் என்ன செய்யணும், இதெல்லாம் நிறைய பார்த்துருக்கலாம். இப்போலாம் நான் எதையுமே யார் வந்து அவர் இப்படி பண்ணார், இவர் இப்படி, ஐயோ அவர் வேலையை செஞ்சுட்டு போகிறார், நீ உன் வேலையை பாரு. அல்லேலூயா. தவறுதான் செய்கிறார்கள் என்று நமக்கு தெரிந்தாலும் அவங்கள நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அல்லேலூயா. பவுல் தாவீது சொல்கிறாரு, தாவீதை திட்டுறதுக்கு சீமையிட்ட ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? அனுமதி குடிச்சுக்கா பேச, அவன் பேசிட்டு போறான், அவன் பேசுறான், எனக்கு என்ன? அல்லேலூயா. என்னை கர்த்தர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. சவுல் எவ்வளவுதான் அவனை துரத்தினாலும் சவுலையே தேடி தேடி போயிட்டு இருந்தான் தாவீது. காரணம் என்னன்னா, ஒரு மனத்தில் ஆசீர்வாதம் உண்டு என்பதை அவன் அறிந்திருந்தான். அல்லேலூயா. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது என்பதை அவன் கண்டு கொண்டான். ஆகவே இன்றைக்கு காலவேளையில முதல்ல ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் அவர் சித்தத்தின்படி செய்வதற்கு, இரண்டாவது நம்மை அனுப்புகிறார் இணைந்து செல்வதற்கு, மூன்றாவது குறைவில்லாமல் நம்மை நடத்துவதற்கு. இந்த ரெண்டையும் செய்கிறார். அல்லேலூயா. அப்ப ஊழியத்துல குறைவு வருமா? வராது. வரும்னு சொல்லிடாதீங்க. குறை நீ வந்து ஆண்டவருடைய வழியில நீங்க நின்னீங்கன்னா கர்த்தர் சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும். கர்த்தரை தேடுவளுக்கு அது பொய்யா உண்மையா? அப்ப நான் குறைவுபடுதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒன்னில் கர்த்தர் போய் சொல்லணும், இல்லாட்டி நான் கர்த்தரை தேடலன்னு அர்த்தம். தேட வேண்டிய பிரகாரமா தேடலன்னு அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தர் நீதிமானை பசியினால் வருந்த விட்டார். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே குறைவுகள் வருவது போல தெரியலாம், ஆனாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. குறைவை நினைச்சு குறைவை நினைத்து புலம்புவதை நிறுத்துவேன், நிறைவாயிருக்கும் கர்த்தர் என்னோடு இருப்பதால். இல்லையா? அப்படிதானே? குறைவை எண்ணி புலம்புறதை என்ன செய்யணும்? நிறுத்தணும். ஏன்னா குறைவு படாதுன்னு யார் சொன்னது? சொல்லுங்க. அவர் சொல்லி இருக்கிறாரு, ராஜாதி ராஜா சொல்லி இருக்கிறாரு, என்ன ராஜா என்று அழைத்தவர் சொல்றாரு குறைவு படாது. நான் ஏன் குறைவு குறைவுன்னு? நான் வந்து ராஜா பிள்ளை இல்லை, நான் வந்து பிச்சைக்காரன் பிள்ளையா இருக்கிறேன். அதனால தான் ஆண்டவர் ரொம்ப அழகா ஒரு வசனம் சொன்னா தெரியுமா? உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்திலிருந்து. எவ்வளவு மோசமான ஆண்டவர் பாருங்க.
உள்ளவன் எவன் அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து. அப்ப ஏழைய வஞ்சிக்கிற ஆண்டவரா நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இருந்தும் இல்ல இல்ல இல்லன்னு புலம்பிட்டு இருக்கிறவன் இருக்கிறதையும் தூக்கிடுவார். அதுக்கு தான் ஓமையை அழகா சொல்லிட்டாரு. 5 கொடுத்தாரு, 2 கொடுத்தாரு, 1 கொடுத்தாரு. 1 கொடுக்காம எல்லாம் இல்ல. அவன் புலம்பினான். நீ விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடின இருதயம் உள்ள மனிதன் என்று அறிவேன். ஆகவே எனக்கு இருந்தது கொஞ்சம், அதை கொண்டு எங்க போதச்சேன்? மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சேன். அவனை பார்த்து சொல்றாரு, உள்ளவன் அவனுக்கு அப்படின்னு அர்த்தம் என்ன? நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஒரு தாளந்துன்னா எவ்வளவு அதுக்கு பணம்? ஒரு தாளந்துன்னா எவ்வளவு தெரியுமா? எப்போ நான் பேசியிருப்பேன் நினைக்கிறேன். ஒரு தாளந்துன்னா எவ்வளவு? 33 கிலோ தங்கம். ஒரு தாளந்துன்னா எவ்வளவு? நம்ம கொடுக்கிற சல்லிக்காசும் ஓட்ட காலனாவும் இல்ல. ஒரு தாளந்து என்பது 33 கிலோ. உங்களுக்கு 33 கிலோ தங்கம் கிடைச்சா என்ன சொல்லுவீங்க? பிச்சை காசு என்ன சொல்லுவீங்க? ஊழியத்தை விட போயிடுவாங்க. 33 தங்கம் தேடி போயிடும். அல்லேலூயா. 33 கிலோ தங்கத்தை அது ஒண்ணுமில்லைன்னு அலட்சியமா எண்ணு பார்த்து சொல்றாரு, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவன் புலம்பிட்ட இருக்கிறவன் உனக்கு 33 கிலோ தங்கத்தை உன் கையில கொடுத்து நீ சொல்ற கடைசியில் என்ன சொல்ல தெரியுமா? நான் கொடுத்ததை கொண்டு போய் காசுக்காரன் நீ வச்சிருந்தா கூட வட்டியை கூட சேர்த்து வாங்கியிருப்பேன் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன? 10 ரூபாய் கொண்டு வச்சா வட்டி கிடைக்குமா? சொல்லுங்க. 10 ரூபாய் கொண்டு வச்சா வட்டி கிடைக்குமா? இல்ல 1000 ரூபாய் கொடுத்து வட்டி கிடைக்குமா? 33 கிலோ தங்கம் எத்தனையோ கோடிக்கணக்கான பணம். அது கொண்டு வச்சேன்னா வட்டியோட வாங்கியிருப்பேன்னு சொல்றாரு. அதனால நீங்க இந்த 5-3-2-1 வந்து ரொம்ப மோசமா நினைச்சிடாதீங்க. அவனுக்கு கொடுத்தது 33 கிலோ தங்கம். இதையும் பெற்றுக்கிட்டு தான் நம்ம உட்காந்துட்டு என்ன பண்றோம்? புலம்புறோம். அல்லேலூயா. இல்ல இல்லன்னு புலம்பாத. உள்ளவனிடம் இல்லாதவிடத்தில் உள்ளதும். அல்லேலூயா. ஏதாவது குறைவா இருந்ததா? இல்லை. அல்லேலூயா. கடைசியா ஒன்றை மட்டும் கற்றுக் கொடுக்கிறார். அதை சொல்லி முடிக்கிறேன். லூக்கா 10:17 வாசிங்க. பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து, ஆண்டவரே உன்ன நாமத்தினாலே பிசாசுகளுக்கு துரத்தணும். அவர் நோக்கி சாத்தான் மின்னலை போல ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதை குறித்து சந்தோஷப்படாமல் ஊழியக்காரனுக்கு ஒரு பெரிய காஷன் கொடுக்கிறாரு. என்னது? ஊழியக்காரனுக்கு ஒரு பெரிய எச்சரிப்பை கொடுக்குறோம். நான் பாடினையோ, நான் பாடினப்போ 1000 பேர் வந்தாங்க, நான் கையை வச்சேன் கீழே விழுந்தாங்க, இந்த கதையெல்லாம் சொல்றப்ப ஆண்டவர் சொல்றாரு, எல்லாம் ரைட்டு தான்ப்பா, ஆனா ரட்சிப்பை மட்டும் விட்டுறாத. ரட்சிப்பை மட்டும் விட்டுறாத. ஊழியக்காரங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ரட்சிப்பை என்ன செய்யக்கூடாது. அல்லேலூயா. உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்படணும். அதுதான் முக்கியம். ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்தது இதெல்லாம் செய்கிறதுக்கு இல்லை, இதெல்லாம் செஞ்சாரு. ஆனா நோக்கம் என்ன? உன் நாமம் பரலோகத்தில் எழுதப்படணும். ஆமென். ஆகவே ஊழியக்காரராகிய நமக்கு 4 காரியத்தை என்ன சொல்லி கொடுத்துருக்கா. 1, அனுப்புகிறார். எதுக்கு அனுப்புறாரு? என் பின்னே வாருங்கள் என்று கூப்பிடுகிறார். அழைத்து என் சித்தம் செய்யின்னு சொல்றாரு. உன்னுடைய துணிவில் உனக்கு இருக்கிற பெரிய தாளந்துகளில் ஓடலாம் என்று நினைக்காத. நான் சொல்றது மாதிரி கீழ்ப்படிஞ்சு என் வழியில வா. 1. 2வது, ஐக்கியமாயிரு, ஒருமனப்பட்டுருன்னு சொல்றாரு. ஒன்னா போ. அல்லேலூயா. பிரிவினை, கம்ப்ளைண்ட்டும் பொலப்பமும் நமக்கு இருக்கக்கூடாது. 2. 3வது என்ன சொல்றாரு? ஏதாகலும் குறைவா இருந்தான்னு கேட்கிறாரு. ஒரு குறைவும் இல்லை. அல்லேலூயா. அதை நான் விசுவாசிக்கணும். ஆண்டவரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைவு படாது. குறைவு எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்?
ஹல்லேலூயா. என்ன நீ என்னதான் சொன்னாலும் நமக்கு இருக்கிற குறை எனக்கு தான் தெரியும், உங்களுக்காக தெரியும் அப்படின்னு நம்ம உட்கார்ந்துருக்காதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, குறைவு படாது, குறைவு படாது. அவர் சொன்னா அவர் சொல்ல ஆகும். இந்த விசுவாசம் எனக்குள்ள வரணும். ஹல்லேலூயா. குறைவை எண்ணி புலம்பதை நிறுத்திடும். கடைசியாக என்ன சொல்றாரு? ரட்சிப்பை காத்துக்க. என்ன ஊழியம் செஞ்சாலும் சரி, நிறைய ஆத்துமாக்கள் வந்துட்டாங்கன்னு நீ வந்து ரொம்ப தட்டிக்கிட்டாலும் சரி, நீ கை வச்சு நிறைய பேர் கீழே விழுந்தாலும் சரி, ஹல்லேலூயா, அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் நடந்தாலும் சரி, முக்கியம் அது இல்லப்பா. உன் ஆத்துமாவை காத்துக்கொள். நல்லது உத்தமம் உண்மை உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையா இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியை வைப்பேன் சொல்றதுக்கு நான் என் ரட்சிப்பை காத்துக்கொள். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடுவோமா? காத்துக்கொள், காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள், 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 பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். போர்கள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சையாவும் அபிஷேகம். ஆட்கள் மேல கண்ணு போச்சுன்னா அம்போதாவும் அபிஷேகம். பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா எல்லாரும் அப்படியே எழுந்து போச்சையாவும் அபிஷேகம். ஆட்கள் மேல கண்ணு போச்சுன்னா அம்போதாவும் அபிஷேகம். காத்துக்கொள், காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். நீ காத்துக்கொள், காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். பொருட்கள் மேல போச்சுனா போச்சையாவோ அபிஷேகம். ஆட்கள் மேல கண்ணு போச்சுனா அம்போதாவோ அபிஷேகம். ஆண்டவர் ஊழியத்தினுடைய அபிஷேகத்தை நமக்கு தந்திருக்கிறார். இந்த அபிஷேகத்தை பொருட்கள் மேல அவர் பாடுறாரு. நம்முடைய தாளந்துகள் மேல கண்ணு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்முடைய எபிலிட்டி மேல கண்ணு போச்சுன்னு வச்சுக்கோங்க, அபிஷேகம் போயிடும். ஆண்டவருடைய அழைப்பு நம்மை ஒன்றுமில்லாதவளாக நம்மை அழைத்து எல்லாவற்றையும் கொடுத்து அவருடைய கிருபையினாலே, அவருடைய பலத்தினாலே, அவருடைய அபிஷேகத்தினாலே, அவருடைய அக்கினியினாலே உன்னை நிரப்பி கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஊழியம் என்பது உன்னை ராஜாவாக உயர்த்துகிற இடம். ஊழியம் என்று சொல்லுகிறது உன்னை ஆசாரியனாக அபிஷேகிக்கிற இடம். ஊழியம் என்கிற அழைப்பு சாதாரணமானது அல்ல, மற்றவளை போல புலம்புவதற்குரியதல்ல. நீ தேவ சமூகத்துல சந்தோஷமா வந்துட்டு, ஹல்லேலூயா, எலியாவை போல புலம்புறதுக்கும் இல்ல, யோனாவை போல எரிச்சலா இருக்கிறதுக்கும் இல்ல. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? யார் என்னை பிரிக்க முடியும்? ஏனென்றால் அவர் என் மேல் முந்தி அன்பு கொண்டார். அன்பினாலே என்னை அழைத்தார், அன்பினாலே என்னை நடத்துறாரு, அன்பினால் என்னை உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற அந்த மேலான அழைப்பை பெற்று கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழுகிற கிருபையை இந்த காலவேளையில நம் அனைவருக்கும் கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா. அன்பின் பிதாவே, உம்முடைய கிருபையினால், உம்முடைய இரக்கத்தினால், உம்முடைய ஊழியத்துக்கென்று எங்களை அழைத்தீர், வேறு பிரித்தீர், ராஜாக்களாக மாற்றினீர். அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ராஜாவுக்கு இந்த உலகத்தில் எந்த குறையும் இல்லை. நாங்களும் கிறிஸ்துவுக்குள் ராஜாக்களாய் அழைக்கப்பட்டதினாலே எங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை கர்த்தாவே. ஏனென்றால் நீர் எங்களை அழைத்திருக்கிறீர், மனுஷரை பிடிக்கும்படி அழைத்திருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் ஒன்றுமில்லை என்று சொல்லி உம்முடைய வல்லமையை கொடுத்து எங்களை கொண்டு நீர் பெரிய காரியங்களை செய்கிறீர். அதற்காய் நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள்ளே நீர் கொடுத்த அந்த ஐக்கியத்துக்காக, ஒரு மனதிற்காக ஆண்டவரே, அபிஷேகம் இறங்கின போது மேல் வீட்டறையிலே ஒருமனப்பட்ட அந்த அபிஷேகம் ஆண்டவரே மக்களை ஆட்கொண்டது போல, அவர்களை பூமி எங்கும் சிதறடிக்க பண்ணி ஆண்டவரே ஆத்துமாக்களை பெருக பண்ணினது போல, ஒரு மனதினால அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு வாழ எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே.
ஏதாகிலும் குறைவாய் இருந்ததா என்று நீர் கேட்கும்போது எனக்கு ஒரு குறைவும் இல்லை. ஹல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு என்று பாடினது போல கர்த்தாவே, எங்களுக்கு குறை ஒன்றும் இல்லாதபடி எங்களை நீங்க வழிநடத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாய் கர்த்தாவே, எங்களுடைய அழைப்பிலே நாங்கள் ஊழியங்களை செய்து பல காரியங்களை சாதித்தும் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தியும் எங்கள் ஜீவனை நஷ்டப்படுத்தி விடாதபடிக்கு எங்கள் ரட்சிப்பை காத்துக் கொள்வதற்கு நீங்க கிருபத்தாரும். ஹல்லேலூயா. அதற்கென்று ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் தகுதிப்படுத்தும் ஆசீர்வதியும். உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவிட ஐக்கியம் நம்ம அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களில் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.